ஹாய் ஹலோ, நீங்களாம் கிட்ட இருக்கிறது மலேசியா குமார் பாட்காஸ்ட் வித் மீ குமார். என்னெல்லாம் போல இருந்தாலும் சூப்பராக செம்மையாக சாப்பிட உங்களுக்கு வேண்டிக்கிறேன். வாங்க இந்த வர எபிசோடுக்குள்ளே போவோம். Malaysia Kumar Podcast. எவ்வளோ தான் நல்லது பண்ணி சில விஷயத்தை கஷ்டப்பட்டு நம்ம செஞ்சுருந்தாலும் சில பேர் ரொம்ப ஈஸியாக ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அவர் ஒரு நெப்போ கிட்டு இதெல்லாம் அவருக்கு ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி நம்ம ஸ்டூடியோக்கு வந்திருக்க கெஸ்ட்டும் இந்த மாதிரி பல விஷயத்தை அவர் காதில் கேட்டிருக்காரு. த மூமெண்ட் when he stepped into his father's shoe, அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் அவர் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கேட்டிருக்காரு. பட் அவங்க எல்லாருக்கும் அவர் சொல்கிறது ஒரே விஷயம் தான். என்ன முக்கியமாக அவர் ஸ்டைலில் சொல்ல போனால் ஐ டோன்ட் கேர், மை ஃபாதர் டோன்ட் கேர், வி டோன்ட் கேர் அப்படின்னு தான் சொல்லுவார். அப்படின்னு எஸ், அந்த மாதிரி பல விஷயத்தை சொல்லி செஞ்சு அந்த ரிசல்ட் ஸ்பீக்ஸ் ஃபார் ஹிம்செல்ஃப்னாங்களே அந்த மாதிரி தான். மோர் தென் 1 million ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க அவர் இன்ஸ்டாகிராமில். அண்ட் ட்ரஸ்டி ஆஃப் பத்துகேஃப், பிரசிடென்ட் ஆஃப் மஹிமா, த மேன் அவர் கம்யூனிட்டி கால்ஸ் வென் நோபடி எல்ஸ் பிக்ஸ் அப் த ஃபோன் அப்படின்னு கூட சொல்லலாம். டத்தோ சிவகுமார் நடராஜா தான் நம்ம ஸ்டூடியோக்கு வந்திருக்காங்க. வணக்கம் டத்தோ. வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க டத்தோ? ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இருக்கனால தான் நீங்கள் கூப்பிட்ருக்கீங்க. இல்லை 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 அப்படிலாம் இல்லை. மீன் எப்படி பார்த்தாலும் அப்படின்னு சொல்ல முடியாது. நல்லா இல்லாதவங்க சில பேர் நாங்கள் கூப்பிட்ருக்கோம். இங்கே வந்து நல்லா இல்லை இல்லை அப்படின்னு இல்லை சொல்கிறேன். அதாவது எல்லா விதமான மக்களையும் நம்ம கவர் பண்ணுறோம் அப்படின்னு. ஓகே ஓகே ஓகே. அந்த இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி அந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க தானே. இந்த நெப்போ கீழே இல்லை அப்பா பதவிக்கு அப்புறம் கண்டிப்பாக மகன் வந்துட்டாங்க அந்த மாதிரி அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நானும் உண்மையாகவே நானே சொல்கிறேன். நானே முதல்ல உங்களோட போஸ்ட்லாம் இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போது நானும் அந்த பல மக்களில் ஒரு ஆளாக தான் இருந்தேன். என்ன இவங்க இப்படி ஃபேமிலிக்குள்ளேயே வந்துட்டாங்க அப்படி இப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் ஏதோ நான் சொன்ன மாதிரி தான் இந்த ரிசல்ட் வில் ஸ்பீக் ஃபார் ஹிம்செல்ஃப்னு. நீங்கள் வந்ததுக்கப்புறம் பல விஷயங்கள் இல்லை நான் வந்தது வந்து அப்படின்லாம் இல்லை, நான் வந்தது செய்கிறதுக்கு நான் செய்கிறேன், நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் பேசுங்கன்ற மாதிரி உங்களோட ஒரு ரீல்ஸுமே அதுக்கு பதில் சொல்லுது அப்படின்னு. அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் டத்து அப்படின்னு. நன்றி நன்றி. ஓகே ஓகே. நம்ம சேனலில் பார்த்துருக்கீங்களா பாட்காஸ்ட் ஏதாவது? நீங்கள் மெசேஜ் பண்ணோன்னா பார்த்துட்டேன். ஓகே ஓகே. அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஓனஸ்ட்டாக ஒத்துக்கிட்டதுக்கு எனக்கு பெருமை அப்படின்னு. ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க, நான் சில பேர் கூட்டு வராத கெஸ்ட்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் அவரை கூப்பிட்டு வந்தீங்களா அதை நான் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு அப்படி. நானே யோசிப்பேன் அவரே எப்போ நான் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு. அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அப்படின்னு. சரி டத்தோ, நம்ம முதல்ல உங்கள் கொஞ்சம் முன் கதையிலேருந்து ஆரம்பிச்சிருவோம், இந்த பயோகிராஃபி மாதிரி அப்படின்னு. பொதுவாக வரவங்க நான் அதான் கேட்பேன். ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது வந்து ஓகே ட்ரஸ்டி, நான் சொன்ன மாதிரி மஹிமாவோட பிரசிடெண்டாக இருக்காங்க, பத்துகேஃப் ட்ரஸ்டியாக இருக்காங்க அப்படி இப்படின்றத தவிர உங்கள் சின்ன வயசுலேருந்து வருவோம் அப்படின்னு. நீங்கள் வளர்ந்ததெல்லாம் எங்கே, படித்ததெல்லாம் எங்கே, உங்கள் சின்ன வயசு காலங்கள் எப்படி இருந்துச்சு? என்ன கேட்டிங்களா, ஆக்சுவலி வந்து நம்ம கேஆர் பாய், டவுன் பாய் சொல்லுவாங்களே, அதனால டவுன் பாய் தான். நாங்கள் வளர்ந்தது வந்து ஆக்சுவலி ஃப்ரம் கப்போங்கில் தான் இருந்தோம். அப்படி இருக்க கட்டத்தில் அங்கே வந்து ஸ்கோலா ரெண்டா பங்சான் டேசா ஜாயா சொல்லிட்டு அந்த ஏரியாவில் தான் ஸ்கூல் படித்தோம். அது முடிஞ்சோடனே மை செகண்டரி ஸ்கூல் வென் டு ஸ்கோலா முன்னுங்க தமனேசான். அது டேசா ஜாயா பக்கத்தில் தமனேசான். அது முடிஞ்ச பிகாஸ் ஆஃப் வீடு மாறணும், SS2க்கு மாறணும்னு சொல்லிட்டு ஸோ வி மூவ் அவுட் டு SS2னால ஸோ வி வேன் கடைசி Form 5 வந்து லாசால் பிஜியில் சரி. அப்படி ஆரம்பிக்க போது அந்த வயசுலேயே ஃபாதர் வந்து இஸ் அ கான்ட்ராக்டர். ஸோ இந்த மஜ்ஜிஸ் பொம்மன்றான் MPBJல இப்போ ப்ரீமிக்ஸ் வேலை இதெல்லாம் செய்வார். எனக்கு அப்போயே ஒரு இன்ட்ரெஸ்ட் இதில் எல்லாத்தையும் சொல்லிட்டு, ஏன்னா அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் செய்ய போது ப்ரீமிக்ஸ் வேலை போட போது நான் போயிடுவேன். நான் அந்த வயசுலேயே வந்து சின்ன சின்ன மிஷினு அதெல்லாம் ஓட்டுவேன். அப்படி இருக்கிறப்ப அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படியே இருக்க போது முடிஞ்சோடனே ஐ வென் டு IT, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் தான் இருந்தேன். அந்த இதில் வேலை படிச்சுட்டு முடிஞ்சோடனே கோர்ஸ் அது முடிஞ்சோடனே மை ஃபாதர் கான்ட்ராக்டராக இருந்தார். பல பேர் பேசுவாங்க, ஓ இவர் கோயிலில் இருக்கார் சொல்லிட்டு. பட் லைக் ஐசி சொல்கிறவன் சொல்லி தான் இருப்பாங்க, ஏன்னா அவங்க சொல்ல தான் லைக்கு. அப்படி இருக்க கட்டத்தில் ஃபாதரோடு இருந்து நான் இருக்க போது அது ஒரு நல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. அதிலே போயிட்டு இருக்க கட்டத்தில் வந்து அப்போ என்னோடய IT முடிஞ்சோடனே ஃபாதர் ஒன்று தான் சொன்னார், எப்போ வேணால் நீ பாஸ் ஆகலாம், ஆனால் ஒரு பாஸ் ஆகணுமா நீ ஒரு பாஸ்கிட்ட போய் வேலை செஞ்சால் தான் உனக்கு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். அதனால் காலேஜெலாம் முடித்த கையோட என்ன செஞ்சேன், நேராக என்னை வந்து ஒரு பாஸ்க்கு அனுப்பிட்டார் வேலைக்கு. ஆமாம், அவர் ஒரு பாஸாக இருந்தார், அவர்கிட்ட நான் வேலை செய்கிறேன். நான் ஒருத்தர் தான் வேலை செஞ்சேன். அப்படி இருக்கப்போ அவர்கிட்ட வேலை செய்ய போது ஐ ஸ்டார்ட் டு லேர்ன். அவர் இன்னொன்று இடத்துக்கு என்ன அனுப்புனார், நீ இப்போ இங்கே ட்ரைனிங் எடுத்துகிட்டு வாப்பா சொல்லிட்டு என்னை அனுப்புனார். அங்கே வந்து நான் ஒரு
ஹார்ட்வேர் டெக்னீஷியனாக போனேன். டிஃப்ரெண்ட் என்வாயன்மெண்ட் பிகாஸ் இட்ஸ் குவைட் பிக் கம்பெனிஸ். அப்படி இருக்கப்போது அதில் வந்து டி காட் எவ்ரி திங். டி காட் ஐடி டிபார்ட்மெண்ட் ப்ளஸ் இன்ஜினியரிங் இருந்துச்சு. அவர்கிட்ட வேலை செஞ்சுருக்கப்போது ஃபாதருக்கு வந்து வெஸ்ட்பாலில் ஒரு பெரிய வேலை கிடச்சி. ஸோ அந்த நேரத்தில் சரி இப்படி இருப்போம்னு சொல்லிட்டு கற்றுருக்கத வென் த்ரூ ஒரு ஆர்ட் இஷ்யூனால ஈவென்ட் ஃபார் இன்ஜியோகிராம்னால ஸோ யோசனை அந்த வேலையை நான் செய்கிற மாதிரி ஒரு வந்துச்சு. ஸோ காலைல மார்னிங் வந்து இங்கே ஒருத்தத்தை வேலை செய்வேன். சரி இந்த வேலையை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க இன்ஜினியருங்கெல்லாம் பிகாஸ் தே ஆல் எக்ஸ்பெக்டிவ், ரொம்ப பேர் எக்ஸ்பெக்டிவாக இருந்தாங்க. ஸோ அங்கே இருக்கிறவங்கள அழைச்சிட்டு போயிட்டு அப்போ இந்த வேலையை போயிட்டு எனக்கு சொல்லிக் கொடுங்க. ஏன்னா வெஸ்ட் ஸ்பாட்டில் இந்த வந்து இப்போ எல்லாம் சொல்கிறாங்க நாங்கள் அல்லூர் கட்டுறது வந்து ஒரு ரோரியே உள்ளே போகிறோம் அந்த அல்லூரில் பசங்க சூரட் சொல்லுவீங்களா. ஸோ எங்கள் வேலை அதுதான். இது மீன் தண்ணியை வந்து பசங்க பண்ணப்போ வந்து தண்ணி வந்து ட்ரெயினில் கண்டெயின் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இது அந்த இதிலேயே கற்றுக்கிட்டு இருக்க போது ஐ வாஸ் குவைட் இன்ட்ரெஸ்டாக இருக்க போது இந்த வேலையும் செய்வேன். காலையில் அவர்கிட்டையும் ஐடியில் இருக்க போது அது ஒரு வருஷம் முடிஞ்சோடனே ஐ வென்ட் போனேன். அது ஒரு தான் ஸ்ட்ரீட்டை போனேன் வேலைக்கு தான். பிகாஸ் 1 year முடித்தேன். அது முடிஞ்சோடனே இன்னொன்று 1 yearக்கு வந்து அவர்கிட்ட இருக்க போது அவர்கிட்ட வந்து மேஸ்ட்லி ஐ வாஸ் இந்த கம்ப்யூட்டர் லைன் தான். அப்படி இருக்க போது அவர் எக்கச்சமாக வேலை வச்சுருப்பார். ஸோ காலையில் ஆஃபீஸ்க்கு போயிட்டு டெண்டர் எடுத்துகிட்டு என் கம்பெனிக்கு நான் வேலையை எழுதி போட்டுட்டு ராத்திரியில் ப்ரீமிக்ஸ் வேலை செய்வேன். ஸோ நாமும் இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி ஒரு இடத்துல யாரோ வந்து கோல்டன் ஸ்பூனில் பிறந்தாங்க இதெல்லாம் பல பேர் சொல்லியிருக்காங்க. அதாச்சும் பெருமை பண்ணேன். அட்லீஸ்ட் எங்கள் அப்பாச்சும் எனக்கு கோல்டு ஸ்பூன் கொடுத்தாரு. அப்படி இடத்துல ராத்திரி ப்ரீமிக்ஸ் வேலை எடுப்பேன். விடிய காலம் 6 மணி வட்டும் நாங்கள் வேலை செய்யணும்னா முடிஞ்சவொடனே ஒரு 2 hour போய் படுத்துட்டு திருப்பி 8 மணிக்கு கரெக்டாக 8:30க்கு பஞ்ச் பண்ணிடுவேன். பிகாஸ் அங்கே ஆஃபீஸில் எனக்கு ரூம் இருக்குன்னா அங்கே படுத்துங்குவேன். ஒரு 1 hour முடிஞ்சோடனே என் பாஸ் வந்தோடனே அவரோட பேசிவிட்டு அடுத்த வேலையில் போகும்போது இது மாதிரி ஒரு 1 year இது பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்பயே ஐ ஸ்டார்டட் டு பில்ட் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன். ஸோ இட்ஸ் நாட் தட் பிறந்தவொடனே அப்படிலாம் கிடையாது. ஸோ ஐ லேர்ன் ஃப்ரம் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அப்படிங்கிறது ஐ என்ஜாய். சரி இது முடிஞ்சோடனே அடுத்த கட்டத்துக்கு போகும்போது ஐ ஜம்ப் டு ட்ரேடிங் லைன். அதுக்கப்புறம் ஆமாம் இது செஞ்சிட்டு இருக்கப்போது ட்ரேடிங் லைன் போயிட்டேன். அதில் இருக்கப்போது ஏன்னா மலேசியாவில் வந்து அக்ரிகல்ச்சர் திங்ஸ் எதுவும் கிடையாது. இது யாரும் தெரியுமோ தெரியாது நம்மள்ட்ட அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் எதுவும் கிடையாது. கொண்டு வந்த ஜாமாவே பாக்கு புலா பினாங் சொல்லுவாங்க. ஆனால் பினாங் கிடையாது. அப்படி பாக்கு தான் ஐட்டமாக கொண்டு வந்தேன். எனக்கு கொண்டு வந்த சாஸ் வந்து இந்தோனேஷியாவிலேருந்து. அங்கேருந்து கொண்டு வரப்போது எனக்கு கொடுத்த பிக் ஆர்டர் வந்து கல்கட்டாலேருந்து வரும். பான் ப்ராக்கு எல்லாம் சொல்கிறீங்களா அதுக்கு சப்ளை பண்ணதுக்காக ஒர்க்கர்ஸ் எப்படி கிடைச்சா இப்போ நான் கன்ஸ்ட்ரக்ஷன் செஞ்சிருக்கும் போது எனக்கு அவ்வளோ ஒர்க்கர்ஸ் இருந்தாருங்கன்ட்டேன். அவனுங்களாம் அங்கே போனோன்னா அவனுங்களை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த இடத்துலையும் சேர்த்து பாக்கு கோப்ரா இதெல்லாம் செய்ய ஆரம்பித்தோன்னே அடுத்தது வெங்காயம் இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டு ப்ளஸ் பூண்டு உருளைக்கிழங்கு தேன் கைண்ட் ஆஃப் ஏலக்காயிலேருந்து ஆரம்பித்து கிராம்புலேருந்து ஆரம்பித்து ஸ்பைசஸ் இது சொல்லிட்டு இந்த லைன் எடுத்து எக்ஸ்போஸ் பண்ணேன். ஐ வென்ட் த்ரூ நைஸ்லி. நல்லா இருந்துச்சு. ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ணேன். அதே நேரத்தில் மார்க்கெட்டை உடைக்க போது எல்லோரும் ரீட்டெயில் பிஸ்னஸ் தானே. ரீட்டெயில் பிஸ்னஸ்னால என்ன செய்யுது கடன் கொடுக்கணும். நம்ம கடன் கொடுத்துட்றோம். திருப்பி அந்த கடனை வாங்குறதுக்கு அப்பா சாமி கொடுத்த ஜாமாவுக்கு காசை வாங்கினோமா ஐயோ நம்ம படுற கஷ்டம் இருக்க. ஒரு காலகட்டத்தில் எனக்கும் என்னடா இது நம்ம ஜாமான் கொடுக்குறோம் வாங்குறது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் டு சரி இன்னொன்று லைன் இருப்போம்னு சொல்லிட்டு பிகாஸ் ஐ வாஸ் இன் எஃப்எம்பி ஆல்சோ. ஸோ இந்த லைனு எப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு இருக்க போது என்னோட இன்வால்மெண்ட் வந்து இஸ் கேம் டு டெம்பிள் பிகாஸ் மை ஃபாதர். எல்லாத்துக்கும் ஒரு ரோல் மாடல் தேவை. எனக்கு ரோல் மாடல் எங்கள் ஃபாதர் தான். அப்படி அவர் இருக்க போது அந்த அவர் கோயிலுக்கு போகிறது சின்ன வயதுலேயே நான் அழைச்சிட்டு போயிடுவேன். ஏன்னா என்னை பொறுத்தோட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த நேரத்தில் வந்து எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் தான் என் ஃப்ரெண்ட்ஸு. அவங்கள்ட்ட ஒரு பெரியவங்கள்ட்ட பழகினீங்களா அவங்க மைண்ட் எப்படி இருக்கும். விளையாட்டாமல் இருந்தால் விட என்ன செய்யுது எல்லாம் பெரியவங்கள்ட்ட பழகம் சேர்த்து அப்படியே அவங்கள்ட்ட பழகிட்டு அப்போ தான் என்னோடய இன்வால்வ்மெண்ட் வந்து கோயிலில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது. இதில் காஸ்
நீங்கள் சொன்ன மாதிரி நெப்போட்டிசம் நல்லா நீங்களே சொல்லிட்டீங்க. அதில் எவ்வளோ பல பேர் இருக்கிற மத்தியில் நீங்களும் ஒரு ஆள். நானும் அது மாதிரி தான் நினச்சேன். ஆனால் இப்போ உங்களை பார்க்க பார்க்க எனக்கே அந்த எண்ணம் போயிடுச்சு சொல்கிறாங்க. என் கேள்வி ஒன்று தான், ஏன் ஒரு ஃபாதர் ஒரு இடத்துல போஸ்டில் இருந்தாரா, இல்லை அவரு நல்லது செஞ்சாரா? இஃப் த சன் அவங்க ஒரு வேலிட்டான ஏதோ ஒரு திறமையோடு செஞ்சால் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாதா? ஆனால் இதே வெளியாளுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ஆனால் அவங்களோட ரத்தத்தில் வந்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு அப்போ மகன் இதுதானே சொல்கிறீங்க. அப்படி இருக்க நம்ம சொசைட்டியில் முருகன் யார்? சிவபெருமானோட மகன். அவங்க அப்பா மகன் இல்லை, அவர் பக்கத்து வீட்டுக்காரரு. அவர் செய்ய போது, ஏன்னா ஒரு இடத்துல நான் கேட்கும்போது ஒன்று தான் கேட்டேன், ஏன் சிவபெருமாள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மைத்தி காட். அவர் நினச்சிருந்தாரா எந்த அசுரனையும் அவரால் கொல்ல முடியும், அது எப்படின்னா அவர் செஞ்சுருப்பார். ஆனால் அந்த அசுரனுக்கு ஒரு வரம் கொடுத்து அந்த வரத்தில் முருகனை உருவாக்கி அவர் மூலியமாகத்தான் முருகன் உலகத்துக்கு தெரியணும்னு சொல்லிட்டு இதை எடுத்து திருவிளையாட செய்யப்போது எங்கள் அப்பா செஞ்சால் என்னங்க குறை? இதே நினச்சிட்டு இருந்தால் நான் என்ன செய்ய முடியுது? அதனால் லைக் ஐ சே, முதல் சொன்னீங்களே, ஐ டோன்ட் கேர். நீங்கள் சொன்ன டைலாக் டோன்ட் கேர், மை ஃபாதர் டோன்ட் கேர். நைஸ் தத்துவம். ஏன்னா இந்த ஃபுல் கதையை சொன்னீங்களே, நான் கூட லைக் ஆரம்பத்துலேயே நீங்கள் சொல்லும் போது இல்லை நான் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படித்தேன், ஏன்னா அதான் நீங்கள் சொன்ன மாதிரி ஐ பார்ன் வித் கோல் ரெண்டாக்கு பங்ஸா நீங்கள் தாமானேசன் ஸ்கூல் சொல்லும் போதே ப்ளஸ் அதுக்கப்புறம் லாஸ்ட் எல்லாம் வச்சு பாருங்க, இவர் என்ன நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படின்னு நான் கூட உண்மையாக அப்படி தான் நினச்சேன். லைக் ஏன்னா நம்மலாம் பார்க்கும்போது இல்லை டாக்டர் நடராஜ் அந்த காலத்துலேருந்து பிரசிடென்ட்டாக இருக்கார், கண்டிப்பாக ஹி வில் பி வெல் டு டூ, அவர் பிள்ளைங்களாம் கண்டிப்பாக நான் நினைக்கிறேன். நீங்கள் நானாவது இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் சில பேர் நினைப்பாங்க இல்லை அவர்லாம் வெளிநாட்டில் போய் படிக்கல, நான் நினச்சேன்னா அவரில் யூஎஸில் படிக்க வச்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரி அப்படின்னு. ஆனால் நீங்கள் நார்மலாக படித்து வந்திருக்கீங்க. என்ன நீங்கள் சொன்ன மாதிரி இல்லை அப்பா நேராக என்கிட்ட எதையும் கொடுக்கல, நீ முதல்ல போய் மற்ற வேலை செய்யி அங்கேருந்து கற்றுக்கோ இப்படின்னு தான் நீங்கள் வந்தது. நீங்கள் ஆரம்பத்தில் கடைசியாக சொன்ன மாதிரி அந்த சிவபெருமான் கதைன்ற மாதிரி அப்போ நீங்கள் தான் இந்த கதைக்கு நீங்கள் தான் முருகன் அப்படின்னு அந்த திருவிளையாடல் இன்னும் தெரிஞ்சிருச்சா இல்லை இதுக்கப்புறம் தான் வரப்போகுது அப்படின்னு? ஆனால் உண்மையாக ஆரம்பத்தில் நீங்கள் முதல்ல சொல்லியிருந்தீங்களா, அதாவது அப்போ எனக்கு எல்லாமே கேட்டாங்க. இப்போ நானும் அதே மாதிரி தான் நினச்சேன் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு எல்லாரோட ரீசனும் எனக்கு தெரியல. பட் முக்கால்வாசி நேரம் ஏன் அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா, அது ஒரு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு என்ன பார்க்குற மக்களுக்கு என்ன தோணுதுன்னா, இங்கே ஒரு சாதாரண மனிதனுக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருக்குமே, கிடைக்காம போயிடுச்சு, இது லைக் அதை தட்டி பறித்து இவங்க இவர் மகனை உட்கார வச்சிட்டாங்களா அந்த மாதிரின்ற ஒரு மைண்ட் செட்டில் நம்மளுக்கு வரும்ல. அதுலேருந்து வர்றது தான் நினைக்கிறேன் அந்த கேள்விகள். அதாவது என்ன இந்த நெப்போக்குட்லேயே வந்துட்டீங்க ஒரு சாதாரண ஆளுக்கு, ஐ மீன் இப்போ அந்த இடத்துல உண்மையாகவே ஒரு சாதாரண ஆள் அந்த போட்டிக்கு இருந்தாரா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது அப்படின்னு. பட் அந்த விஷயம் நம்ம தெரிஞ்சாங்க முதல்ல எல்லாருக்கும் வருது, இவங்க இப்படி உட்கார வச்சுட்டாங்க. போட்டி கேட்டோன்னு நான் சொல்லி தான் ஆகணும். இப்போ எல்லாரும் என்னை கோட் பண்ணது ஸ்ரீ மகாமரியம் கோயில் தேவஸ்தானத்தில் எங்கள் அப்பா ஆலயத்திலேருந்து மூலியமாக வந்தவர்னால தான். நீங்கள் இந்த ஸ்ரீ மகாமரியம் கோயிலத்தோட ஹிஸ்ட்ரியெலாம் கேட்டிங்களா எல்லாம் பயந்துருவீங்க. ஏன்னா இந்த கோயில் 80s உருவாக்கின அந்த கோயில், அந்த 80s உருவாக்கினோன்னா 1920 தான் இந்த ஆலயத்தை 3 ஆலயத்திலே ஒன்று சேர்த்தாங்க. அதாவது பத்துமலை ஸ்ரீ மகாமரியம் தேவஸ்தானத்தை முத வந்த ஆலயம், அடுத்தது கோட்டுமலை பிள்ளையார் கோயில். இது அப்பயே இருக்கிறவங்க கேஸை போட்டு ஜட்ஜ்மெண்ட் கொண்டு போய் இந்த 3 ஆலயமும் ஒன்றா இருக்கணும்னு சொல்லிட்டு அப்பயே ஜட்ஜ்மெண்ட் எடுத்து இந்த கோயில் அதாவது இந்த இயக்கம் நம்ம இந்த ஸ்ரீ மகாமரியம் கோயில் ட்ரஸ்ட் சொல்கிறீங்களா, அது ஒரு கோர்ட் ஓட்டரில் இயங்குகிற ஒரு கோயில். இது ரொம்ப பேருக்கு தெரியாது. இதே தான் இட்ஸ் 1 or 2 டெம்பிள் இன் மலேசியா. அவுட் ஸ்ரீ மகாமரியம் டெம்பிள் தேவஸ்தானம் ஒரு கோர்ட்டு கீழே இயங்குகிற ஒரு கோயில். ஸோ இட் வாஸ் அ குவைட் பிக் லாங் ஜெர்னி. எங்கள் ஃபாதர் எடுத்துட்டிங்களா, அவரெல்லாம் என்ன கேட்டிங்களா, இஸ் எ கிரேட் மேன். அதனால் அந்த கோயிலில் நான் இன்வால்வ் பண்ணணும் தான் எனக்கு அவர் ஜேர்னிலாம் தெரிஞ்சிச்சு. இந்த கோயில் இருக்க போது எவ்ரி இயர்ஸ் தேர்தல் இருக்கும். அப்புறமா ஒரு 1 year தேர்தலாக இருந்தால் அது கஷ்டமாக இருக்குமே, ஒரு 2 years இருக்குது சொல்லிட்டு அதுக்கு கேஸை ஃபைல் பண்ணி அந்தோட இதை 2 வருஷம் ஆக்குனாங்க. இதில் 23 உபயோகாரங்க இருக்கும். என்னடா குழப்பீங்கடா 23 உபயோகாரங்கள்லாம் நினைப்பீங்க. 23 உபயோகாரங்க என்பது
ரொம்ப சிம்பிள். ஒரு உபயத்தில் வந்து அந்த காலகட்டத்திலேருந்து யார் யார் என்னென்ன டைப் ஒர்க்கர்ஸ் வந்தாங்களோ அவங்கெல்லாம் ரெப்ரசன்டேட்டிவ் இந்த கோயிலில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு உபயத்தை உண்டாக்குனாங்க. உதாரணத்துக்கு எண்ணெய்க்காரங்க போட்டிங்களா, எண்ணெய் சம்மந்தப்பட்ட வேலை செஞ்சவங்க இந்த உபயத்தில் இருக்கலாம். டிஎன்பி உபயம் எடுத்திங்களா, வைகாசி உபயம் சொல்லுவோம். வைகாசி மாதத்தை டிஎன்பி ஒர்க்கர்ஸ்லாம் சேர்ந்து இந்த உபயத்தை நடத்துவாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் எடுத்துட்டிங்களா LLN லம்பாக லெட்ரிக் நகாரா, அப்புறமா தென்னாக நேஷன். அப்போ இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்காத ஒரு 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 உபயத்தை க்ரியேட் பண்ணாங்க. அந்த உபயத்தில் வந்து 3 ரெப்ரசன்டேட்டிவ். இது மாதிரி 23 உபயம் இருக்குது. இதுமே எண்ணெய்க்காரங்க சொல்லிட்டேன், வியாபாரி உபயம், மாசிமர உபயம், இது மாதிரி டிஎன்பி ஒர்க்கர்ஸ் உபயம், டெலிகாம் உபயம், ஐஸ்லேங் ஒரு இது மாதிரி ஒர்க்கர்ஸ்க்கு உண்டான உபயங்களுக்கு ஏன் வண்டிக்காரங்க உபயமும் இருக்குது. ஓகே, இவங்க எல்லாம் இந்த கோயிலுக்கு. ஆமாம், இவங்க ஏன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நம்மளை கொண்டு வந்த காரணமே வந்து இது மாதிரி வேலை செய்கிறது தான் கொண்டு வந்தாங்க. அப்படி இருக்கப்போது இந்த நிர்வாகம் வந்து இது சரி, இது ஒரு இதாக ஒரு இது மூலியமாக உருவானதுக்காக காரணம் என்ன செஞ்சுருக்காங்க, இந்த 20 உபயத்தை கொண்டு வந்தாங்க. 23, அது ஆக்சுவலி 14 இருந்தது. அப்போ ஒரு போக்கில் அதை ஆட் பண்ணி 23 உபயம் ஆயிடுச்சு. அப்போ இருக்கப்போது மாசி மாதம் எடுத்திங்க செந்தூள் வாசி உபயம் சொல்லுவோம். செந்தூளில் தான் அப்போ இங்கே தமிழர்கள் இருந்தாங்க. அப்படி இருக்கும் அங்கேருந்து உபயத்தை எடுப்பாங்க. இந்த உபயத்தை எடுக்கிறது நீங்களாம் நினைக்காம ஈஸி கிடையாது. இந்த 23 உபயம் நாங்கள் சொன்னோமே, அதில் வந்து மெம்பர்ஸ் இருப்பாங்க. இந்த மெம்பர்ஸ் வந்து எவ்ரி 2 years தே வில் கான்டெஸ்ட். கான்டெஸ்ட் பண்ணி 3 பேரை தேர்ந்தெடுக்கணும். வைகாசி உபயம் எடுத்திங்களா, மெம்பர்ஷிப் வந்து மோர் தென் 10,000, இப்போ 5,000. ஆனால் அஃப்கோர்ஸ் இப்போ வந்து டிஎன்பி ஒர்க்கர்ஸ்லாம் குறைஞ்சிட்டு போகிறாங்க. இப்போ வந்து 5,000 மெம்பர்ஷிப்பு, 2,000 மெம்பர்ஷிப் இருக்காங்க. அந்த 2,000, 5,000, 10,000 பேர் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. எத்தனை பேர் தேர்ந்தெடுப்பாங்க? 3 பேர் தேர்ந்தெடுப்பாங்க. இந்த 3 பேர் தேர்ந்தெடுத்து இந்த 3 பேரில் ஒருத்தங்க நாட்டாமை ஆவாங்க. படத்தில் தான் நாட்டாமை படம்லாம் கேள்விப்பீங்க, இங்கே இருக்குது. அப்படி இருக்க போய் சூஸ் பண்ணி 23 பேர் எடுத்து ×3, ஸோ 69 கமிட்டி மெம்பர் தான் போட்டி போடணும். எதுக்கு போட்டின்னு தலைவர் எவ்ரி 2 years தே மஸ்ட் கான்டெஸ்ட். ஸோ அதான் எங்கள் அப்பாவை எடுத்திங்கன்னா அவரோட ஜேர்னி வந்து இட்ஸ் அ லாங் ஜேர்னி. அவர் இன்னும் உட்காந்தோன்னா அங்கேயே உட்காந்து இருக்குதில்ல. எவ்ரி 2 years there is an election. எவ்ரி 2 years they will conduct election. அப்போ இதில் போகிறது அப்போல்லாம் வந்து சண்டைலாம் போட்டுவாங்க. இப்போ என்ன நீங்கள் பேசுகிறீங்க, இந்த வெளி ரதம்லாம் பார்த்துருக்கீங்க. அப்போல்லாம் வந்து காளாஞ்சி தேங்காய் கொடுக்காம இருந்தால் அந்த ரதத்துக்கு கீழே படுத்துருவாங்க. காளாஞ்சி கொடுக்கல எங்களை ரதத்தை நடத்த விட மாட்டோம்னு சொல்லிட்டு. அப்படிலாம் இருந்த இந்த கோயில் நிர்வாகம் இது இன்னும் ஒரு பெரிய ஈஸியாக இடுக்கி போட்டு அப்படி போகிறது கிடையாது. சிஸ்டமே கேட்டிங்களா எல்லாம் பயந்துருவீங்க. அதில் வந்து நாட்டாமை என்பது எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ். இந்த கையெழுத்து செக்கு ஆவா சொல்லுவாங்களோ, காசு எடுத்துட்டாங்க எடுக்குது. எப்படி இருக்குது? செக்கில் கையெழுத்து போடணுமா, 3 பேர் தேவை. அந்த 3 பேர் சிஸ்டமில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ட்ரஸ்டிக்கு சொல்லி ஒரு அரங்காவலர் இருப்போம். நாங்கள் ஒரு 8 ட்ரஸ்டீஸ் இருக்கோம். அதில் ஒருத்தங்க வந்து ஒரு செக் ஒரு சிக்னேட்டரி, அவர் கையெழுத்து போனோம். அந்த 8 பேரில் 8 பேரில் யாராச்சும் ஒருத்தர் போட்டி போட்டு அந்த கையெழுத்து இடத்துக்கு போனோம். எல்லா போட்டி தான், யாருமே நியமிக்க முடியாது. இங்கே 8 ட்ரஸ்டிக்கும் போட்டி இருக்குது 3 வருஷத்துக்கு ஒரு தடவை. அப்புறமா அவங்கள யாராச்சும் ஒரு ஆளை நாங்கள் தேர்ந்தெடுக்கணும். அதே மாதிரி இந்த நாட்டாமல் நாங்கள் சொன்னோமே, அதை வந்து எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி சொல்லுவோம். அந்த எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி ஒண்டி தான் தேவஸ்தானத்து பொருளாளருக்கு போட்டி போட முடியும். ஸோ அவங்க தான் கையெழுத்து. அப்போ பொருளாளர் கையெழுத்து போடணும், ஒரு அரங்காவரை கையெழுத்து போடணும். அப்புறமா அந்த 69 பேருக்கு தலைவராக அவர் தான் 3ஆவது கையெழுத்து. அது பிரசிடென்ட் மாதிரி அவர் தான் பிரசிடென்ட் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த டெம்பிள். ஸோ இதெல்லாம் எவ்ரி 2 years நடக்கும். ட்ரஸ்டிக்கு எவ்ரி 2 years நடக்கும். சிஸ்டமே புரியாமல் ஐயோ இப்படி அதோ இப்படி சொன்னால் இதெல்லாம் தாண்டி தான் நான் அந்த பொசிஷனில் வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்றீங்க. கரெக்ட். இது இன்னும் ஈஸியான இது கிடையாது. அதனால் வந்து சொல்கிறவங்க சொல்லுவாங்க. இப்போ இந்த இது 23 கேட்டிங்களா, அதனால தான் நீங்கள் மாரியம்மன் கோயிலில் இப்போட வந்தால் விட அந்த உபயம் காளாஞ்சி படிக்க போகுது. அந்த உபயங்க காளாஞ்சி படிக்க போது என்ன ஆகும், அந்த காளாஞ்சியை வந்து வாசிக்க போது வந்து தர்மகட்டு காளாஞ்சி, அப்புறமா ஸ்ரீ மாம தேவஸ்தான தலைவர் காளாஞ்சி,
அப்புறமா அரங்காவூர் காலாஞ்சி, அவன் அந்த உபயத்தை ஆரம்பிப்பாங்க. சித்ராபவன் உபயம், சித்ராபவன் உபயம் தான் மாதத்தில் எங்களுக்கு வர உபயனால சித்ராபவன் உபயம், வைகாசி உபயம், இது மாதிரி ஒரு உபயமாக வாசித்து 23 உபயக்கத்தில் வாசித்து காலாஞ்சி கொடுத்தோன்னே தான் அடுத்தவங்க கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் ஆளுங்க பார்க்கணும். ஆமாம், எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ஐ மீன் கண்டிப்பாக வெளியே எது யாருமே எனக்கே இன்றைக்கி தான் பாருங்க ஒரு அன்னோன் ஃபேக்டர் மாதிரி இருக்குன்னு பாருங்க. ஸோ வெளியே யாருக்கும் தெரியாது. அப்போ வெளியே பார்க்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், உள்ளுக்கு ஒரு தேர்தல் நடக்குது போல இருக்குது, தேர்தலில் இதோ யார் வேணாலும் போய் நிற்கலாம் போல இருக்குது, இவங்க யாருமே நிற்க விட மாட்டாங்க, இவங்க மட்டுமே நின்றுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தானே. ஏன்னா வெளியே உள்ளவங்களுக்கு இது யாருமே தெரியாது பாருங்க அப்படின்னு. அது நீங்கள் சொல்கிறது நைட் தான். ஒரு 10 ஒரு கம்பெனியில் 10 தமிழர்கள் இருந்தால் எவ்வளோ கஷ்டம். ஆமாம், கொஞ்சம் கஷ்டம்தான். பிரச்சனை வரும், பொறாமைகள் வரும், எது வேணால் வரும். ஆனால் இங்கே 69 பேர் உட்காந்துருக்கோம். கொஞ்சம் நிறைய பிரச்சனையாக வரும். அந்த 69 பேரில் உட்கார இடத்துல அந்த ஒரு இடத்துல 3 பேரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு குறைஞ்சது 30லேருந்து 1000 கணக்கு மெம்பர் இருக்காங்க. இப்போ வைகாசி இப்போ நான் சொன்ன மாதிரி 3000-5000 மெம்பரு. அவங்க 3 பேர் தேர்ந்தெடுத்து அனுப்பணுமே. இவங்க எதுவும் செய்யாமல் இருந்தால் அவங்க கேள்வி கேட்பாங்க. இப்படி இருக்கப்போ இவ்வளோ பெரிய சிஸ்டமாக இருக்கிற இடத்துல எப்படி நான் நேராக உட்காந்துட்டேன் அப்படின்ற மாதிரி. எனக்கு திறமை எங்கள் தந்தையார் மூலியமாக என்னை பார்த்தாரு, ஏதோ இவன் செய்யறான்டா சொல்லிட்டு வாய்ப்பு கொடுத்தாங்க. நான் ஏறி வந்தேன்னா அது என்னோட திறமை. அதை உட்காந்துக்கிட்டு ஸ்பூன் எடுத்துட்டு ஊட்டி விட்டுட்டு குடிக்கிறதுக்கு சின்ன வயசில் செஞ்சுருப்பேன். இப்போ இல்லை அப்படின்னு. இப்போ வேணுமா கேட்குறவங்களுக்கு நான் ஸ்பூனை கொடுக்குறேன். அப்படிதான் சொல்ல முடியும். வச்சுங்க போய் வீட்டில் சாப்பிடணும் அப்படின்னு. இவ்வளோதான் செய்ய முடியும், நம்ம வேற என்ன செய்ய முடியும். உண்மைதான். ஆனால் அதான் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நான் நினைக்கிறேன் இந்த வருஷம் தைப்பூசம் முக்கியமாக இந்த விஷயத்தை பல இந்த மாதிரி வெளியே ஓடிக்கிட்டு இருந்தது நிறைய நாய்ஸை மாற்றிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ போய் உங்கள் சோஷியல் மீடியாலே பார்த்தோம்னா, டிக்டாக்லாம் தட்டி பார்த்தோம்னா அந்த கமெண்ட்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு ஆரம்பத்தில் அந்த மாதிரி கமெண்ட்ஸ் நிறைய பார்க்கலாம். இப்போலாம் பார்த்தோம்னா வாழ்க டத்தோ நீங்கள் தான் சாவடி, டத்தோ இந்த மாதிரி உதவி செய்கிறதுக்கு நன்றி, டத்தோ நீங்கள் தான் விதிவிலக்கு, அந்த மாதிரி அப்படி இப்படின்னு அந்த மாதிரி கமெண்ட்ஸ் தான் வருது. அண்ட் முக்கியமாக நான் இதுக்கு பார்க்குறது இந்த வருஷத்து தைப்பூசம் லைக் த வே தட் நீங்கள் ஐ மீன் ஐம் ஷுர் there's a team behind you to do all this, பட் இருந்தாலும் லைக் எங்கள் எல்லாருக்கும் பார்க்கும்போது லைக் ஓகே டத்தோ சிவாக்கு பின்னால் இவ்வளோ விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. பட் ஆனால் அங்கே போகும்போது தான் நம்மளுக்கு தெரியுது. ஆக்சுவலி நானும் இந்த வருஷம் தைப்பூசம் போகும்போது தான் பார்த்தேன், அது அவ்வளோ சாதாரண விஷயமே இல்லை. என்ன தான் வருஷம் தைப்பூசம் அன்றைக்கி பத்துகேஃபில் அந்த விஷயம் நடந்தாலும் பட் அந்த வர கூட்டம், அதுக்கு நடுவில் அந்த டிராஃபிக்கு, போலீஸு, குப்பை, அந்த யாருக்காவது ஏதாவது ஆபத்து நடந்துருச்சுன்னா அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்கு ஆம்புலன்ஸு, அப்புறம் அதுக்கு நடுவில் இருக்கிற வெண்டர்ஸ், அவங்களுக்கு கொடுக்குற பூத்து, அந்த பூத்துலேருந்து வர குப்பை, இதுக்கு நடுவில் அந்த காவடி எடுத்துகிட்டு வருவாங்க, பால் குடம் எடுத்துகிட்டு வருவாங்க, ஆத்தங்கரையோட சுத்தகரிப்பு, அங்கேருந்து வர நடுவில் ரோடு நடுவில் இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி பல விஷயத்தை சேர்த்து செய்கிறது தான் தைப்பூசத்தோட வேலை. ஐ மீன் தைப்பூசத்தில் அங்கே நடக்கிற விஷயம். அண்ட் இது சொல்லும் போதே கொஞ்சம் கஷ்டம் தான், பட் எனக்கு தெரிஞ்சு இது செய்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. ஸோ கொஞ்சம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அட்லீஸ்ட் இதே மாதிரி மற்றவங்களுக்கு தெரியட்டும் அந்த தைப்பூசத்தை செஞ்சு முடிக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. அதெல்லாம் சீரியஸ்லி கண் முழிச்சு வேலை செய்கிறதெல்லாம் அதற்கெல்லாம் ஒரு பேஷன் இருக்கணும். அது ஒரு கடுமையாக நினைக்கணும். நீங்கள் கடவுளுக்கு செய்ய ஒரு சேவை. நான் இந்த சேவையை ஆரம்பிக்கப்போது கடவுளுக்கு செய்யணும் சேவையாக இருந்தேன். அப்புறமா அதை தாண்டி எங்கள் அப்பாவுக்கு செய்யணும் சேவையாக வந்தேன். அப்புறமா அதை தாண்டி வரவங்களுக்கு எல்லாத்தையும் ஒரு சேவை செய்வோம்னு சொல்லிட்டே இருக்கோம். அஃப்கோர்ஸ் சில பப்ளிக் மேலே எனக்கு கோபங்கள் இருக்குது. ஏன்னா எதுவும் தெரியாமல் நம்மளை அசிங்கமாக பேசுவாங்க. அசிங்கமாக பேசுறது தவறு இல்லாமல் நம்ம கேவலமோ இவங்களும் நம்மள்கிட்ட கொடுத்து வச்ச மாதிரி பேசுவாங்க. அப்போ இருக்கிற மத்தியில் இது செய்யப்போது ஒரு இடத்துல ஒரு கெத்துக்கு செய்யணும், இப்படி செஞ்சு காமிக்கணும் சொல்லிகிட்டே இருக்கணும். இப்போ செஞ்சால் இந்த நல்ல பேர் நம்ம நிர்வாகத்தை தானே கிடைக்கும். அது எப்படி நம்ம ஃபாதருக்கு தானே போகுது சொல்லிட்டு அதுக்கு செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு வீராப்பு இருக்குது. இது இஸ் நாட் அ ஈஸி டாஸ்க். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 10 இடத்துல 10 தமிழர்கள் இருந்தால் அதை சமாளிக்கிறது பெரிய பிரச்சனை. அவன் சொல்லுவான், இவனை சொல்லிடுவான். இந்த கட்டத்தில் ஒரு தைப்பூசம் 1 மில்லியன்லேருந்து 3 மில்லியன் ரீச் பண்ணுற இடத்துக்கு போயிடுச்சு. அதில் அத்தனை நிர்வாகம் செஞ்சவங்க சரி, அவங்களோட ஒத்துழைப்போடு சேர்ந்து, அதுவும் ஒரு தலைவர் பாருங்கள், ஒரு தலைவர் எடுத்துக்கிட்டிங்களா ஒரு நம்பிக்கை வைக்கணும். ஒரு தொண்டர்கிட்ட இருந்தால் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவ்வளோ பெரிய ரிஸ்க்கை கொடுத்து ஓகே நீ நடத்துவ எனக்கு தெரியும் செய்து சொல்லிட்டு நம்பிக்கை வச்சுருக்கடான். ரொம்ப கஷ்டம். என்னை பொறுத்தவட்டும் நான் எப்படி வேணால் யார்கிட்ட வேணால் பேர் போட்டுருவேன்.
ஆனால் எங்கள் அப்பாட்ட பேர் போகிறது தான் பெரிய கஷ்டம்னு நினைக்கிறேன் வேணாம். ஆனால் அவர்கிட்டே இப்போல்லாம் கொஞ்சம் நல்லா பேர் போட்டுட்ருக்கேன். அப்போ இருக்க கட்டத்தில் வி லேர்ன், அதுலேருந்து தான் கட்டுவோம். அந்த தைப்பூசம் மேனேஜ் பண்ணுறதுலேருந்து எவ்ரி இயர் டேஸ் சம் சேஞ்சஸ். அது இல்லை சொல்ல, அது அவர் கொடுக்குற ஒரு ஐடியாவில் அவங்க எங்கள் மேலே வச்சுருக்க நம்பிக்கையில் வந்து உருவாக்கி அந்த இதை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். அப்போ இருக்க கட்டத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 10,000 போலீஸ்காரங்க வேலை செய்வாங்க, அடுத்த ஏஜென்சி இதில் இது மாதிரி மெடிக்கலு இது மாதிரி அவ்வளோ இருக்குது. இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும், பேசிஸ் கொடுக்கணும். பட் பிஹைண்ட் தி ஸ்கிரீன் யாரும் பார்த்தது இல்லை. லைக் இந்த வருஷம் தான் என்ன செஞ்சோம், அப்படியா எல்லா குப்பை தானே சொல்கிறீங்க, குப்பையை வந்து பாருங்கடா சொல்லிட்டு இந்த தடவை ஆக்சுவலி அந்த வீடியோ குப்பையாக போட்டு ஐ திங்க் தட் இன்சைட் ரீச் அரௌண்ட் மில்லியன் கணக்கில் அந்த வியூ ரீச் பண்ணிச்சு. அந்த குப்பை சுத்தம் பண்ணுறது. ஆமாம், ஏன்னா அந்த குப்பையை எல்லாம் வந்து குப்பைன்னு நினைக்கிறாங்க. 2.5 million to 3 million ஆளுங்க வராங்க, அப் அண்ட் டவுன் போயிட்டு வராங்க. இம்மிடியேட் ஒரு ஆள் ஒரு குப்பை வீசினா என்னாச்சு, 2.5 million குப்பை. இது 2.5 million குப்பை வந்து அவங்க வரப்போகுதுன்னா எடுத்து வீட்டுக்காக போகிறாங்க. அவங்க போய் என்ன கடுப்பில் வராங்களோ தெரியல, இங்கே கூட்டிகிட்டு போகிறோம்டா போட்டுட்டு போகிறாங்க. என் கஷ்டத்தில் இந்த கோயிலே விட்டுட்டு போகிறேன்ற மாதிரி. அப்படி இருக்க கட்டத்தில் இதை சுத்தம் பண்ணோம். இந்த இதில் டிராஃபிக்கு இந்த குப்பையை வெளியாக்கணும். அதுக்கு நாங்கள் சண்டை போடுறது இதில் அவனை குப்பத்தோட நான் தட்டணும், அவனை அப்படி எடுத்து இந்த கூட்டத்தில் அந்த தோம்பை எடுத்துகிட்டு வரப்போது எவ்வளோ கஷ்டப்படுவானுங்கம்மா, பிடிச்சி திட்டுவானுங்க. இவன் அவசரமாக போகிற மாதிரி குப்பை தொட்டியை வெளியாக்க மாட்டானுங்க. இவன் போகாதீங்க, நாங்கள் ஆள் நடக்கிறோம், ஆள் உட்காந்துருக்கோம், ஆள் நிற்கிறோம், இவ்வளோ இருக்குது. ஆனால் இது எதுவும் நாங்கள் குறைய சொல்கிறது இல்லையே. மேபி ஒரு ஃபர்ஸ்ட் கமருக்கு வரப்போது டஃப் நினைப்பாங்க. பட் அதை நாங்கள் பார்த்துட்டே இருக்கிறனால ஓகே. அதே நேரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி தான் பல இஷ்யூ இருக்குது. பிஹைண்ட் த சீன் இஸ் லாட் ஆஃப் திங்ஸ். இது ரொம்ப ஈஸி கிடையாது, இப்படி போய் அப்படி போகிறது கிடையாது. ஆனால் இது எல்லாத்தையும் எடுத்து வந்து ஒரு தைப்பூசத்தை நடத்துகிறது வந்து ஒரு பெரிய திங்ஸ். அதை செஞ்சு முடிஞ்சோடனே ஒரு சந்தோஷம் வரோம் பாருங்கள். அப்போ என்னோட பிஹைண்ட் வுட்ஸோட ஸ்டேட்மெண்ட் சொன்னேன், அதே தான். முருகனே வந்து நம்ம கை மேலே போட்டு ஓ வெரி குட்பா, யூ டிட் அ கிரேட் ஜாப் அப்படி சொன்ன மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த ஒரு சந்தோஷத்தை ஒரு பெரிய இதாக நினச்சிங்க தான் அதெல்லாம் செய்ய முடியும். சும்மா கடமையாக வேலை செய்யறதில்ல. அதே மாதிரி கோயில் தலைவரையும் எடுத்துக்கிட்டால் சரி, அவருக்கு சேர்ந்த இந்த நிர்வாகம் எல்லாம் சேர்ந்து எல்லா டே வில் sacrifice yourself. This is not a one man place, it's not a one man show, it's an entire team show. ஒரு டீம் ஒர்க் அவுட் பண்ணி தான் இதெல்லாம் செய்கிறோம். அதனால் ஆல் த கிரெடிட் மஸ்ட் கோ டு ஆல் of us. எவ்வளோ லைக் இந்த நம்பர்லாம் உங்களுக்கு தெரியுமா? அடுத்து எத்தனை போலீஸ்காரங்க இருக்காங்க, எவ்வளோ பேர் சுத்தம் பண்ணுறதுக்கு ஸ்டாஃப் வச்சுருந்தீங்க அப்படின்னா சில பேர் சொன்னால் தான் எல்லாம் இஸ் லைக் எண்ணிக்கை வந்து நீங்கள் சொல்கிறீங்களா? இப்போ பாருங்கள், போலீஸ் எண்ணிக்கை வச்சிங்களா 5 to 10,000 வந்துடும். அவ்வளோ பேர் வருவாங்க போவாங்க. இட்ஸ் a lot of duty. அதே மாதிரி இந்த மெடிக்கல் டீம் எடுத்திங்களா, தே மஸ்ட் பி மோர் தென் 100 500 1000 ப்ளஸ் மேலே ஆகும். ஏன்னா அவ்வளோ பேர் நீங்கள் பார்த்துக்கணுமே. நீங்கள் ஸ்டாண்ட் பை டீம் வைக்கணும். அதே மாதிரி குப்பை அள்ளுறதுங்க ஒரு தெருவுக்கு ஒரு ஆளை வச்சா விட அவ்வளோ குப்பை இருக்குது. இதெல்லாம் 100 200 300 பீப்புளெலாம் வேலை செய்யணும். இந்த பாத்ரூமே பார்த்துங்க, நான் எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணவேன். அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஒரு கட்டத்தில் வந்து பாத்ரூம் ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னால் பாத்ரூமை கழுவோம் போங்கடா சொல்லிட்டு கழுவுறதுக்கு வந்து நிப்பாட்டு, அதை கொஞ்சம் நிப்பாட்டினதுக்கு எவ்வளோ ஒரு கேள்விக்கு போவாங்க. ஓ நான் இங்கேயே இருந்துட்டு போவா, இப்படிலாம் என்ன கேட்டிருக்காங்க. நான் பாத்ரூமோடு அங்கே போய் நின்று இருக்கேன். சரி கொஞ்சம் நேரம் இருங்க, பாத்ரூம் கழுவணும். அப்போ இருக்க கட்டத்தில் இந்த இப்போ இருக்க இதில் வந்து பாத்ரூமை உடச்சி பெருசாக கட்டணும். இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் இது யாருமே நம்ம யார்கிட்டையும் சொன்னதில்லை. என்ன இருக்குது நம்மளோட இது நம்மளுக்கே தெரியட்டும்னு சொல்லிட்டு அப்படி இருக்க போது இவ்வளோ விஷயங்களுக்கு மேலே பார்த்துங்க. மேலே காவடி எடுத்துகிட்டு போவாங்க, பால்கொண்டு எடுத்துகிட்டு போவாங்க. அவங்க எவ்வளோ வாலண்டியர்ஸ் சுத்தமாக இருக்காங்க. இட்ஸ் மோர் தென் ஹண்ட்ரட்ஸ். அவ்வளோ பேருக்கு இது பண்ணோம். அவங்க கட்டிட்டு வர முடிக்க எடுக்கணும், பாலை ஊற்றணும், பழத்தை கொடுக்கணும், பிரசாதம் கொடுக்கணும். அங்கே இருக்கவங்க தயவு செஞ்சு போங்க சொல்லணும். இதையே திருப்பதியில் வந்து சாமி கொடுப்பது அவங்க 2 குச்சி ஜல்டோ அடிப்பான். ஆனால் அதை வந்து இவங்க அடி வாங்கிட்டு ஓகே சாமி கும்பிட்டுட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை வந்து இங்கே போங்க நம்மள சொன்னால் நீ ஆண்டா விரட்டுறாங்கள அதுவும் வருவாங்க. ஆமாம், ஆனால் அங்கே வந்து ஐயோ சரிப்பா அங்கே ரொம்ப பார்த்துட்டா நம்மள சொல்லிட்டு போயிடுவாங்க.
ஆமாம் ஆமாம். ஆனால் இதுக்கு நடுவில் இது நல்லவேளை நீங்களே அந்த கேள்விக்கு வந்தீங்கன்னா இன்னொரு கேள்வி இருக்குடா. என்னென்னா நிறைய பேர் ஆரம்பத்தில் இந்த சொன்னதை நான் முதல்ல இந்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும்னா, உண்மையாக நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பாத்ரூம் விஷயங்கள் உண்மையாக நானே இந்த வருஷம் பார்த்தா நிறைய மாறி இருந்துச்சு. ரொம்ப சுத்தமாக இருந்துச்சு, ரொம்ப விஸ்தாரமாக இருந்துச்சு, அண்ட் ஆல்சோ நல்லா இருந்துச்சு. அந்த எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 வருஷத்துக்கு முன்னுக்கு பர்த் கேஸ்க்கு வரும்போது நிறைய பேருக்கு இருக்கும், ஐயோ பாத்ரூம் போகணுமா அப்படின்ற மாதிரி தான் ஒரு இது இருக்கும். ஏன்னா கூட்டமாக நிறைய வந்தாலே அந்த இடம் கொஞ்சம் சுத்தமாக இருக்காது அப்படி இப்படின்றாங்க. பட் இந்த வருஷம் எல்லாம் மாறி இருந்துச்சு. அண்ட் முக்கியமாக இந்த கோயிலுக்கு இந்த பக்கத்து, அதாவது அந்த அம்மன் கோயிலுக்கு பின்னால் வந்து அந்த நிறைய விஷயத்தை மாற்றிருக்கீங்க. ஐ மீன் அந்த புது பில்டிங், புது சாப்பாடு கடை, லிஃப்ட்டு, அந்த இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தா அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு புது லுக்கு வந்துருந்துச்சு பத்து கேஃப்கே. இது வந்து கோயில், ஐ மீன் கோயில் வந்து சாமி கூப்பிட்டு போகிறாங்கன்ற மாதிரி அந்த முருகர் மட்டும்தான் லேண்ட்மார்க்காக இருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்தோம்னா அது வந்து அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்னு சொல்ல முடியாது, பட் ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப விஷயங்கள் நல்ல திருப்தியாக இருக்குன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் மாதிரி இருக்குது. அண்ட் நான் கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, நிறைய பேர் மக்கள் எப்பயுமே வந்து இந்த தைப்பூசில் ஒரு கேள்வி கேட்பாங்க. என்னென்னா, கஷ்டப்பட்டு நாங்கள் பால் மேலே எடுத்து வந்து ஊற்றுறோம், அதுக்கு எதுக்கு நீங்கள் அர்ச்சனை கேட்குறீங்க, அர்ச்சனை காசு கேட்குறீங்க அப்படின்னு. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படி? சரி, அது உங்களுக்கு பதில் சொல்கிறோம். கஷ்டப்பட்டு நம்ம லோனை வாங்கி காடியை வாங்கி அந்த காடிக்கு லைமை பூசி எல்லா சாமியெல்லாம் கும்பிட்றோம். கஷ்டப்பட்டு நம்ம வாங்கினோம் தானே, ஏன் பெட்ரோல் ஊற்றணும்? நம்மளோட காசு தானே, நம்ம வரி காசு தானே, ஏன் பெட்ரோல் ஊற்றணும்? போய் அரசாங்கத்தை சந்தை போடுங்க, நாங்கள் வரி கட்டுறோம், நாங்கள் காசு கொடுறோம், நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு காடி வாங்கினோம், எங்கள் பெட்ரோல் வந்து எப்படி ஓடும்? அதே மாதிரி தான் கேட்குறேன். நீங்கள் கஷ்டப்பட்டு சாமி கும்பிட்றோம், கஷ்டப்பட்டு ஒரு வெளியூருக்கு போயிட்டு நாங்கள் மதுரை மீனாட்சிக்கு போனோம், நாங்கள் திருப்பதிக்கு போனோம். ஏன் அதெல்லாம் தமிழ் கடவுள் தானே, அப்போ எதுக்கு ஃப்ளைட்டில் காசு கட்டிட்டு கஷ்டப்பட்டு அங்கே போகிறீங்க? இதுமாதிரி நான் கேட்க ஆரம்பித்தேன்னா அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ எந்த ஒரு விஷயத்தை செஞ்சால் விட அதுக்கு ஒரு காணிக்கை இருக்குது, அதுக்கு ஒரு டோக்கன் அமௌண்ட் இருக்குது. அது எது செஞ்சால் ஒரு சந்தோஷமாக இருந்தால் அது நம்ம சிரிக்கணும், அது சிரிப்பும் நம்மளுக்கு ஒரு டோக்கன் தான். கஷ்டமாக இருந்தாலும் நம்மளுக்கு சிரிக்கணும், அதுவும் ஒரு டோக்கன் தான். ஹாஸ்பிட்டல் போனாலும் காசு கட்டணுமே, ஃப்ரீயாக யாரும் நம்மளை வைத்தியம் பார்க்குறது இல்லையே. பஸ்ஸில் ஏறினாலும் காசு தானே கட்டுறோம். அப்படி சில இடத்துல நீங்களே கேட்கலாம், எங்கே போய் இல்லை சில இடத்துல பஸ்ஸு ஃப்ரீயாக விடுதே, கேட்கலாம். கேளுங்க, கேட்காம இருந்தாலே கேட்கலீங்களா, அப்போ இருக்க கேட்டால் நமக்கு கடுக்கிற வரி தானே, அதில் பஸ்ஸை விட்றாங்க. ஆமாம், அதே மாதிரி தான் அர்ச்சனை என்பது. நீங்கள் ஒரு அர்ச்சனை எடுத்துகிட்டு வருவீங்க, அது வந்து நிர்வாகம் ஒண்டி அந்த காசு போகாது. அங்கே இருக்க வேலை செய்கிறவங்க பண்டாரத்துக்கு காசு கொடுக்கணும், சம்பளம் கொடுக்கணும், சம்பவம் கொடுக்கணும், சுத்தம் பண்ணுறவங்க சாப்பிட்டு கொடுக்கணும். இதெல்லாம் நீங்கள் அந்த 5 அடியில் கொடுக்குறாங்களே, அதில் தானே வருது. அதில் என்ன தவறு இருக்குங்க? இதில் வந்து சில பேர் தான் வந்து இது பண்ணிட்டு வருவாங்க. ஐயோ நான் பால் கூட வாங்கணும், சரி பாலை வந்து எங்கேருந்து வாங்குறாங்க, காசு கொடுத்து தானே வாங்கினாங்க. நல்லா ஒன்று கேளுங்க, ஆத்தங்காரத்துலேருந்து பால் குடம் எடுப்பாங்களா, அங்கே போகும்போது அங்கே ஒரு சாமியார் உட்காந்துருப்பான். ஆமாம், அங்கேயும் காசு கொடுக்குது. அவர் வந்து சாமியாரோ இல்லை என்ன எனக்கு தெரியாது, அவங்க உட்காந்துருக்கவங்கள்ட்ட இவங்க அங்கே காசு கொடுப்பாங்க. அவங்க 10-20 அடி கொடுத்துருவாங்க. சரி, அதை ஊற்றிட்டு போயிட்டு இவங்க நடந்து வந்துடுவாங்க. நடந்து வந்தோடனே அந்த ஊற்றுறவங்க பண்டாரம் எடுத்து ஊற்றுறாங்களே, அவங்கள்ட்ட கொடுக்குற முன்னால் ஒரு அர்ச்சனை வாங்கினா என்ன தவறு? இது என்ன தவறு இருக்குதுல்ல? ஒன்றும் இல்லையே. இல்லை, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை நாங்கள் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வரோம், வரதே ஊற்றுறதுக்கு தானே, அப்படின்னு முருகருக்கு தானே அது போய் சேரணும் அப்படின்னு. சரி, கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வராங்களே, சாதாரண நாளில் போனோட அவங்க அந்த 5 அடி தான் கட்டி எடுக்கிறாங்க. தைப்பூசத்து போனோட அந்த 5 அடி தான் கட்டி எடுக்கிறாங்க. ஏன் நாங்கள் நிர்வாகம் வந்து தைப்பூசத்துக்கு கூட்டம் கூட வரோம், நம்ம இன்னொரு 5 அடி 10 அடி ஏற்றுனாங்களா? கிடையாது. அப்படி கஷ்டப்பட்டு நம்ம போகிறோம் தான் சொல்கிறீங்க. அப்போ அந்த கஷ்டப்பட்டு போகும்போது இதை ஒன்று கொடுக்குறதுனால என்ன கஷ்டம் வந்த போகுது? இல்லை, அப்படி தலைகீழாக கேட்டாங்கன்னா, நார்மல் நாள் 5 வழி கொடுங்க, பத்துக்கு தைப்பூசம் அன்றைக்கி ஒரு 3 வழி 2 வழி கொடுங்க அப்படின்னு. ஏன்னா நிறைய ஆள் வராங்க அப்படின்ட்டாங்கன்னா. சரி, நான் திருப்பி கேட்குறேன், சாதாரண நாள் ஊற்றுறீங்க, அப்போது ஏன் தைப்பூசி நேரத்தை அந்த கஷ்டத்தில் வரணும் ஆசைப்பட்றாங்க? அந்த அன்றைக்கி வந்தால் தான் அந்த அட்சய தேதி கோல்டு வாங்குற மாதிரி அந்த அன்றைக்கி வந்தால் தான் சிறப்புன்றாங்க. அப்போ அந்த அன்னைக்கு வந்து கூட்டங்கள் இருக்குது, நெரிச்சுகள் இருக்குது, அவ்வளோ ஆள் வருவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு தானே சரி கடவுளை இந்த இடத்துல தான் நான் பார்க்கணும், இந்த நேரத்தில் பார்க்கணும் சொல்லி தானே இவங்களும் அந்த கஷ்டப்பட்டு அந்த நேரத்தில் வராங்க. அதனால் இந்த 5 வரி வாங்குறது வந்து சில பேர் தான். ஆமாம், அந்த சில பேர் தான் இப்போ வந்து அதை கேட்குறாங்க தவிர மற்றவங்களாம் ஓகே நல்லா இருக்குது கோயில், நல்லா இது கொடுக்க என்ன தவறு இருக்குது அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மைண்ட் செட் ஆஃப் பீப்புள் ஆர் ஆல்வேஸ் சேஞ்சிங் நவ். ஸோ பீப்புள் மூவ் அண்ட் ஃபியூச்சர் ஆல்ரெடி. நல்ல வேளை நம்மளை அப்ரிஷியேட் பண்ணோம்,
ஏன்னா இப்போ போகிற காலகட்டத்தில் ஏஐ வச்சு படம் வரைஞ்சிட்டு நாங்கள் வந்து பால் ஊற்றுறோம் சொல்கிற காலகட்டத்தில் முடிஞ்சு போயிடுச்சு. இல்லாமல் எல்லாம் கொண்டு போய் கையில் எடுத்து ஊற்றுறாங்களே. அதனால் அதை விட்டு நீங்கள் சந்தோஷப்படுங்க. இன்னும் காலகட்டத்தில் வந்து சரி நாங்கள் போயிட்டோம், ஏஐயில் டெக்னாலஜியை வச்சு பால் குடத்தை எடுத்து போய் முருகனை ஊற்றுற மாதிரி அங்கே ஒரு ஈயலை போட்டு நான் பால் குடம் ஊற்றிட்டேன்னு சொல்லி செய்யாமல் இருந்தாலே போதும், பாலை கொடுங்க மேலே அதே போய் ஊற்றிக்கும் அப்படின்ற மாதிரி. அதனால் அஞ்சலி என்பது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அது வந்து இந்த நாய்க்காரங்க மத்தியிலே பார்த்துங்க, அவங்க ஜக்காட் கட்டி ஹஜ்ஜிக்கு போகிறாங்க, அவங்க சம்பளத்துன்னு தான் கட்டுறாங்க. அதே நம்ம அந்த சேவையை செய்யப்போது நம்ம கொடுக்குற ஒரு தட்சணையோ இல்லை காணிக்கிறதுக்கு தான் அவங்க செய்கிறாங்க. அதை எடுத்து நம்ம வந்து நம்ம இது அதை எடுத்து அந்த பண்டாரம் வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், வேலை சுத்தம் பண்ணுறவங்க சம்பளம் கொடுக்கணும். இதெல்லாம் மெயின்டெனன்ஸ் அந்த இதில் தான் வருது தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த அஞ்சலி டோட்டல் இன்கம்டா இது சமூக காசில் அவ்வளோ பூந்துருச்சு சொல்லிட்டு அதெல்லாம் கிடையாது. ஒரு தைப்பு எவ்வளோ செலவு வருது அது நிர்வாகத்தை தான் தெரியும். எவ்வளோ இடத்துல அவங்க வந்து இது பண்ணணும் அது அவங்களுக்கு தான் தெரியும். அதனால் ரொம்ப கஷ்டங்க. ஒரு கோயிலை நடத்துறது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஈஸியான வேலை பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக எல்லாத்தையும் பேச்சும் கேட்டுக்கணும், ஏசும் வாங்கிக்கணும், பேச்சும் வாங்கிக்கணும். எல்லாம் பேசி முடிஞ்சோடனே சரி நம்ம வேலையும் செய்யணும். அப்படி இருக்க கட்டத்தில் நம்மளை மாற்றிக்கணும். அது இல்லாத கட்டத்தில் ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு மைண்ட் செட்டில் எல்லாம் வரணும். ஒரு நிர்வாகத்தில் இருக்கிறவங்க வந்து மனசில் வந்து யாருமே நிர்வாகத்தில் இருக்கிற வந்து பழனி ஆண்டி மாதிரியே இருக்கணும். அப்படி பார்க்க போனால் அங்கே நிர்வாகத்தை வரவங்கெல்லாம் வந்து ஒரு கோமணத்தை கட்டிட்டு வந்து உட்காந்துட்டு திருப்பி போகும்போது கோமணத்தோடு கம்பெனியே அபராதத்துலாம் ஓடுதுன்ற மாதிரி அது மாதிரி நினைக்கவே கூடாது. நல்லா இருந்தால் நல்லது தானே. உண்மைதான் நல்லா இருந்தால் இன்னும் நல்லா சந்தோஷப்படுங்க. எண்ட் ஆஃப் த டே ஐ மீன் எல்லா தமிழரும் நல்லா இருந்தால் தமிழ் நல்லா இருந்தால் தமிழ் நல்லா சந்தோஷப்படுங்க. ஆமாம் அது உண்மைதான். அதை விட்டுட்டு ஐயோ நல்லா இருக்கான்டா இப்படா இவன் நல்லா இருக்கான், இவன் அதுக்கு முன்னாடி நல்லா இல்லையா இப்படி நல்லா இருக்கானே, நேரம் நல்லா இருந்துச்சு நல்லா இருந்தோம், அதுக்கு பின்னால் வேலையும் போட்டிருக்கீங்க அப்படின்னு. கண்டிப்பாக அது இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ ரத்தோ அதான் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ரொம்ப நேரமாக நம்ம பத்திரிகை விஷயத்திலே பேசிட்டு இருக்கோம். அப்புறம் எல்லாம் கூப்பிடுவாங்க அவர் கூப்பிட்டு ஏன்டா அதிலே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. நம்ம இப்போ கொஞ்சம் மஹிமா பக்கிட்டு வரும். அதாவது நீங்கள் வந்து அந்த மஹிமாவோட ஃபுல் ஃபார்ம் என்ன நானே மறந்துட்டேன் அப்படின்னு. மலேசியன் மஜ்லிஸ் கோயிக்குள் அகாமா dan persatuan கோயில் இந்து. ஆமாம் இந்த மலேசியன் நான் சொன்னதை மறந்துடுங்க அப்படின்னு. அது வேறு ஏதோ ஃபார்ம் எடுத்துச்சு அப்படின்னு. ஆமாம் அதில் உள்ள விஷயங்கள் நம்ம 2-3 விஷயத்தை பேசலாம் அப்படின்னு. முக்கியமாக நான் முதல்ல பேச வேண்டியது ஆரம்பிச்சதே இந்த நம்ம நாட்டில் கடந்த சில மாதங்களாக பனாசாக ஓடிக்கிட்டு இருந்த ஒரே விஷயம் என்னென்னா இந்த கோயில் ஹராம்னு திரும்புகிற இடம்லாம் நம்மளை போட்டு தாக்கி தும்சம் பண்ணிட்டாங்க அப்படின்னு. சும்மா போகிறவங்க கூட அங்கே ஒரு நிலம் கிடச்சா இவனுங்க அப்படி பண்ணுவானுங்க இப்படி பண்ணுவானுங்க அப்படின்னு நம்ம மதத்தையே ஒரு மாதிரி லேபிள் பண்ணி அப்படி தான் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க ஒரு சில பாசத்துக்கு மாதிரி அப்படின்னு. அதுக்கு மஹிமா வந்து ஐ திங்க் யூ கைஸ் ஆர்கனைஸ்ட் செமினார் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தீங்க. எல்லாரோட இதுவும் வந்துடுது அப்படின்னு. அதுக்கு நான் பின்னால் வரேன் அதோட ஆதரவு எப்படி இருந்துச்சு அப்படின்னு. பட் அதுக்கு முதல்ல இந்த விஷயத்துக்கு வரேன் அப்படின்னு. இந்த இஷ்யூ மஹிமா எப்படி பார்க்குது? ஏன்னா இது வந்து இன்றைக்கி நேற்று நடக்கிற இஷ்யூ இல்லை, இது ரொம்ப நாளாகவே இங்கே தான் இருக்கிற ஒரு இஷ்யூ அப்படின்னு. பட் இப்போ இந்த வருஷத்துல எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஒரு வெடிச்சு அது வந்து ஒரு பெரிய இதுவாக நேஷ்னல் இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னு. சரி நீங்கள் அந்த இஷ்யூ எடுத்தீங்களா? இதை நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி இது முந்திலேருந்து நம்மள்ட்ட இருக்குது. இதோட பிரச்சனைங்க எடுத்துட்டிங்களா? நம்ம வந்து ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டோம். இதுதான் நம்மளோட தவறு. எப்படி நம்பிக்கை வச்சுட்டோமா? நம்ம பாருங்கள் ஒரு கோயிலை நம்ம கட்டுற போது அது இந்த எஸ்டேட் கோயிலாக எடுத்துக்கிட்டிங்களா? எஸ்டேட் கோயிலோ இல்லை அந்த நேரத்தில் வந்து இந்த வில்லேஜ் சைட்டில் இருக்கிறதுன்னு வச்சிங்களேன். அப்படி இருக்க போது அந்த கோயில் கட்டுற காரணம் வந்து மோஸ்ட் ஆஃப் டெம்பிள் வந்து காவல் தெய்வம்னு சொல்லிடுவோம். ஏன்னா ஒருத்தவங்க அந்த இடத்துல வேலை செய்ய போது ரப்பர் டேப்போ இல்லை பாம் ஆயிலோ எல்லாத்தையும் வேலை செய்ய போது என்ன செய்வாங்க, கடவுள் காலிலே கும்பிட்டுட்டு போனோம் சொல்லிட்டு ஒன்று பண்ணுவாங்க. சில இடத்துல வந்து பார்டர் கோயில் சொல்லுவோம். அது ஏன்னா அந்த கோயிலுக்கும் மற்ற எஸ்டிற்கும் இல்லை மற்ற இதுக்கும் ஒரு பார்டர் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கோயில் கட்டிடுவாங்க. ஏன்னா தமிழருக்கு தான் ரொம்ப வேலை செஞ்சோம். அப்போ இருக்க கட்டத்தில் அப்போ வேலை செய்யும்போது வெள்ளைக்காரங்களுக்கு வேலை செஞ்சோம். வெள்ளைக்காரங்க இந்த விட்டுட்டு போகும்போது அவங்க நிலத்தை வந்து மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு போனாங்க. அப்புறமா லேண்ட் கோட் ஆக்ட் வந்துச்சு 1965 முடிஞ்சோடனே அந்த லேண்ட் வந்து கவர்மெண்டோட இதாக வந்துட்டு அது சில ப்ரைவேட் லேண்டாக ஆரம்பிச்சிச்சு. அப்போ இந்த கண்ட்ரி அவ்வளோ டெவலப்மெண்ட் கிடையாது. அப்போ பார்க்குற இடம்லாம் காடு, பார்க்குறது தான் ரப்பர் டேப்பு. அப்படி இருக்கிற கட்டத்தில் வந்து இப்போ எல்லா இடத்துலையும் நம்ம ஹைவே போட்டு ரோடு போட போது அந்த கோயிலுக்கு தெரியப்படுது.
அதுக்கு நம்ம நம்பிக்கை வச்சு அந்த இடத்த கட்ட போது அப்பயே வந்து இந்த இடத்த என் பேர் எங்கள் கோயிலுக்கு எலி கொடு, அப்போ தான் நாங்கள் கத்தி எடுத்து ரப்பர் டேப்பில் இழுப்போம் சொல்லியிருந்தால் இன்னைக்கு இந்த இடம்லாம் நம்மள்கிட்ட வந்திருக்கோம். ஆனால் நம்பிக்கை வச்சோம். அப்போ இந்த காலம் போகிற போக்கில் வந்து ஆளுங்க இது பண்ண போது இதே நம்பிக்கையில் நம்ம போயிட்டோம். அப்படி போயிட்டு இருக்கப்போது இது யார் மேலே தவறு? நம்ம வந்து நம்ம யார் நம்ம அவங்கள்ட்ட வேலை செஞ்சவங்க அவங்கள மேலே வச்சுருக்க நம்பிக்கையா இல்லையா? அதே கட்டத்தில் இந்த கோலலும்பூர் எடுத்துங்க, க்ரோவிங் ஸோ பிக். அப்போ இருக்கப்போது இந்த கோலலும்பூர் அப்போ வந்து நான் டீன் மைண்ட் தானே. அப்போ இருக்கப்போது அந்த சைட்டில் நம்ம கோயிலில் கட்டி வச்சு சாமி கும்பிட்ற போது மாரியன் கோயில் மாதிரி நாங்கள் அந்த சொந்தமாக அந்த லேனை வாங்குறதுக்கு அப்படிலாம் சக்தியில் இருக்க சில பேர் இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கப்போது அப்போ கட்டப்போது நீங்கள் கட்டி முடிஞ்சோடனே அந்த கோயிலை வந்து ஒரு டெவலப்மெண்ட் நடக்குது. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், டெவலப்மெண்ட் நடக்குது. அந்த டெவலப்மெண்ட் நடக்க போது அப்போ அந்த லோக்கல் கவுன்சிலரும் என்ன செய்கிறாங்க, இந்த டெவலப்மெண்ட் நடக்க போகுது, இப்போக்கி இந்த இடம் வந்து உங்களோட இல்லை, ஆனால் அங்கே கோயில் இருக்குது. அப்படி இருக்க கட்டத்தில் அந்த கோயிலை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இடத்துக்கு நாங்கள் நவுத்துறோம், நீங்கள் அங்கே போயிருங்க சொன்னோன்னே அந்த இருக்கிறவங்க சரி நம்ம இடத்துக்கு கோயிலுக்கு ஒரு இடத்த கொடுக்குறாங்களே நம்ம போயிடுவோம் சொல்லிட்டு அப்பயே நான் போகிறேன், ஆனால் எனக்கு நீ ஒரு டைட்டிலை கொடு, எனக்கு ஒரு டாக்குமெண்ட்டை கொடு சொல்லியிருந்தா நம்மளுக்கு இந்த பிரச்சனை வந்துருக்கு. அது நம்பிக்கை, அவங்க மேலே வச்சுருக்க நம்பிக்கையெல்லாம் நம்ம போயிட்டோம். இவங்க நீங்கள் நாங்கள் பார்த்துக்குறோம் சொல்லி கட்டி கொடுத்தா இவங்களும் கட்டிட்டாங்க. கண்ணை இடத்துக்காச்சும் நம்ம சரி நான் போகிறேன் எனக்கு இந்த இடத்துல நீங்கள் கொடு டாக்குமெண்ட் கொடு சொன்னீங்கன்னா அதையும் அவங்க வாங்கலை. நம்பிக்கை வச்சு அது போகிற போக்கில் என்ன ஆகுது, நாமம் தான் போட்டிருக்குன்னு நாமும் கிடச்சிது. அதே நேரத்தில் நம்மளுக்கு பிரச்சனை வந்து ஏன்னா இதில் சில இடத்து பண்ணிங்க சில பேர் இதை கொஞ்சம் அப்பேன்னு எடுத்துக்கிறாங்க. எப்படியா நல்ல நிலம் இருக்குது டக்குன்னு வச்சுருவோம் சொல்லிட்டு அது செய்கிறவங்களும் இருக்காங்க. இவங்கள மத்தியிலேருந்து உண்மையான எடுத்தவங்களுக்கு பிரச்சனை வருது. அப்போ இதை வந்து முந்தையே எல்லா பவரில் இருக்க போது நம்ம இதை சரி பண்ணிட்டு வந்திருந்தோமா இந்த பிரச்சனை வந்திருக்க. செய்தி எல்லாம் நம்மளோட தானே, என்ன பிரச்சனை வரப்போது என்ன பிரச்சனை வர சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு போனோடனே ஒரு சில பிரச்சனைகளை வந்தோடனே நம்மளை லேபிள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் இந்த இஷ்யூ வந்தோடனே நான் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஏன் அந்த 6ஆம் வார்த்தையை பாய்க்காதீங்க, திடாசா பாய்ங்க, இல்லை தம்பு ஈஸின்னு பாங்க சொல்லிட்டு சண்டை போட்டேன். அப்போ அந்த இஷ்யூவில் நான் இது பண்ணியிருந்தேன். அதே நேரத்தில் மகிமா உண்டாக்குன காரணமே அதையும் சொல்லிடுறேன். ஸ்ரீ மகாமயம் கோயில் தேவஸ்தான தலைவர் அவர்கள் இருக்கார். அவர் வந்து இதிலெல்லாம் ரொம்ப கொஞ்சம் வேகமானவர் இந்த கோயில் மற்ற திருமணத்தில். அப்படி இருக்க வந்து சில முன்ன இயக்கங்கள் சரியாக வேலை செய்ய மாட்டேது. அதனால் நீங்கள் நல்ல தலைவராக இருக்கீங்க, உங்களை வச்சு நாங்கள் ஒன்று ஆரம்பிக்கிறோம் சொல்லிட்டு இந்த செருமனி இயக்கத்தில் இருந்தாங்களே இவங்க தான் அவரை உசுப்பு ஏற்றி இந்த மயமாக ஆரம்பிச்சு விட்டாங்க. அப்போ அவரை ஆரம்பித்து இருக்க போது என்ன செஞ்சு கோயிலுக்கு ஒரு இயக்கம் வேணும். இப்போ மயமார் இஸ் அ டிஃப்ரெண்ட். வி ஆர் நாட் ரெப்ரசன்டேட்டிவ் எனி இண்டிவிஜுவல் எனி கிடையாது. எங்களோட மெம்பர்ஷிப் எடுத்துக்கிட்டிங்களா, ஒரு கோயில் வச்சுருக்காங்களோ அந்த பிரசத்துவம் அந்த கோயில் இயங்குகிற கோயிலோட மெம்பர் தான் அது தலைவரோ இல்லை அவர் தலைவர் வந்து யார் அவர் நியமிக்கிறாரோ அவங்க தான் அதில் வந்து ஒரு மெம்பர் ஆக முடியும். நாங்கள் ஓப்பன் மெம்பர்லாம் கிடையாது. கோயில் இருக்கணும், அந்த நிர்வாகம் கோயிலை நடத்தணும், அதில் இருக்க ஒரு ஆள் வந்து தலைவர் இல்லையா அவரை யாரை நியமிக்கிறா அவங்க தான் அந்த மகிமாவில் ஒரு மெம்பர் ஆக முடியும். அப்படி தான் இது வந்தது. அப்படி இருக்க போது தான் நாங்கள் இதில் ஆரம்பித்தோன்னே போன அக்டோபர் வந்து தேவஸ்தான தலைவர் அவர்கள் ஓகே நீங்கள் கொஞ்சம் நல்லா ரன் பண்ணுறப்பா எடுத்து இது பண்ணு, நான் தான் இப்படி இருந்தால் மாரியன் கோயில் தானே ஏன்னா மாரியன் கோயில் வந்து ஒரு கோயில். சில ஆக்டிவிட்டியை வந்து நீங்கள் வந்து கோயில் போய் செய்ய முடியாது, அதுக்கு வந்து ஒரு ஏக்கம் தேவை. ஏன்னா கோயில் என்பது கோயில் அட்மினிஸ்ட்ரேஷனை பார்த்துக்கணும். அப்போ அதுக்கு ஒரு ஏக்கத்தை வந்து மாரிக்கோள் ஃபுல்லாக நாங்கள் வந்து பேக்கப் பண்ணுறோம், அதனால் நீங்கள் வந்து ஒரு ஏக்கத்தை நம்ம எடுத்தோம் சொல்லி தான் அந்த மயமாக ஆரம்பிச்சது. அப்படி இருக்க கட்டத்தில் அவர் வந்து வாய்ப்பு கொடுத்து ஓகே நீங்கள் போ வேகமாக இது பண்ணுங்க சொல்லிட்டு எங்கள்கிட்ட வாய்ப்பு கொடுத்தோன்னே நாங்கள் வந்து என்ன செஞ்சோம், அந்தந்த ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தோம். ஏன்னா ஒரு ஆலயத்தோட பிரச்சனை தெரியணுமா இங்கேருந்து உட்காந்துட்டு டிக்கா திறந்துட்டு பார்த்துக்கிட்டு ஆலயம் பிரச்சனையாக இருக்குது சொல்லி புண்ணியம் கிடையாது. அந்த இடத்துக்கும் இல்லை அந்த இடத்துக்கு நம்ம போனால் தான் நம்மளுக்கு தெரியும்.
ஏன்னா ஒரு ஸ்டேட்டுக்கு நான் போகும்போது தான் தெரிஞ்சது என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது. அதில் வந்து சில நெகிரி எடுத்துட்டிங்க, ஃபெல்டா, சாயின்டாபி, இது மாதிரி பல எஸ்டேட் கோயில் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், நம்ம வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, நம்ம பெரியவங்க, நம்மள்கிட்ட வந்தவங்க எல்லாம் வந்து இந்த மரம் டேப்லாம் பண்ணி இன்றைக்கி சாயின்டாபி அது மாதிரி பெரிய கம்பெனியை உண்டாக்கியிருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம சாமி கும்பிடுமா அங்கே இருக்க மேனேஜர்கிட்ட செக்யூரிட்டி கேட்ட பெர்மிஷன் வாங்கி கதை தந்துடுறான், சாமி கும்பிடணும் சொல்லி போகிறோம். நம்ம நிலைமையை பாருங்கள். அப்பயே வந்து நாங்கள் மரத்தை வெட்டணுமா, நீ எங்களுக்கு டைட்டில் கூட சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. உரிமையை அப்போ நம்ம செய்யலை, ஏன்னா நம்பிக்கை. ஆமாம். அப்படி இருக்க பிரச்சனையில் தான் இதை வந்து நாங்கள் கொண்டு போயிட்டு சரி இந்த நம்மளோட இதுக்கு போவோம். காஸ் அடுத்த கேள்வி நீங்களே கேட்கலாம், உனக்கு எங்கடா இருக்குது, நீ தான் எந்த போச்சிலும் இல்லையா அரசாங்கத்தில், நீ எடுத்து போய் என்னடா செய்வீங்க? அப்படி கிடையாதுங்க. யாராச்சும் ஒரு ஆள் குரல் கொடுக்கணும். அதுக்காக தான் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். மாற்றம் வருதோ இல்லையா அது அடுத்தது. நம்ம இப்போருந்து ஆரம்பித்தா தானே சமயத்துக்கு ஒரு குரல் கொடுக்குறோம். ஏன்னா நம்மளோட வந்த இதையே வந்து நம்மளோட ரூட்ஸே வந்து நம்மள்கிட்ட இருக்க சமயம் தானே. அது நம்ம விட்டு கொடுக்குறது அது ஒரு தவறான இது நினைக்கிறேன். விட்டே கொடுக்கக்கூடாது. ஆனால் அதுக்காக எல்லாத்துக்கும் நம்ம தலையாட்ட முடியாது. ஒரு நல்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஓகே ஒரு கிராமம் நல்லா இருக்கணுமா, நீங்கள் அதில் குடும்பத்தை செக்ரிஃபை பண்ணி, அது குடும்பம் நல்லா இருக்கா, அதில் ஒரு ஆள் செக்ரிஃபை பண்ணுற. அதே மாதிரி ஒரு 10 கோயில் இருக்க இடத்துல ஒரு 5 கோயில் உண்மையான கோயிலாக இருக்கும், இன்னொன்று 5 அப்படி போய் சைடில் வந்திருப்பாங்க. இவங்கெல்லாம் மனசு வைக்கணும், ஐயோ ஓகே நம்ம உண்மையாக நேர்மையாக போவோம், இந்த கோயில் தான் இந்த இருந்துச்சு, அவங்களுக்கு வழி விடுவோம். அப்படியே போனாங்களா அந்த பிரச்சனையில் சால்வ் ஆயிரும். அதை விட்டுட்டு எல்லாம் வரணும்னு சொல்லி தான் என் கோயில் வேணும் எனக்கு. அதனால தான் நீங்கள் நடுவில் பார்த்தீங்கன்னா புத்ராஜாவோட இன்சிடென்ட் கூப்பிட்ட போது அதில் எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க. யார் பேசுகிறாங்க, யார் கேட்குறாங்க, எது பேசுகிறாங்க, எல்லா தலைவர்களும் எல்லா இயக்கத்தையும் எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க. ஆனால் யாரும் வரல. அது ஏன் சொல்லி மக்களுக்கு தான் கேட்கணும், நான் கேட்கக்கூடாது. இந்த புத்ராஜா இதில் இருக்கப்போது அழைப்பு கொடுத்தது போலீஸ்காரங்க. ஏன்னா போலீஸ்காரங்க அழைப்பு கொடுத்தோன்னா கண்டிப்பாக போய், ஏன்னா தைப்பூசம் ஒரு 2.5 மில்லியன் பீப்புள் சேர்கிற இடத்துல இந்த போலீஸ்காரங்க உதவி தான் நம்மளுக்கு வந்து இருந்துச்சு. அப்படி அவங்களே ஒரு அழைப்பு கொடுக்கப்போது போனோம். அக்காஸ் அங்கே எல்லாம் அங்கே வரேன்னு சொன்னாங்க, யாரும் வரல. அதனால் ஆக்சுவலி அவங்க என்னை கூப்பிட்டாங்க, மரியாதை கூப்பிட்டாங்க, நான் போனேன். அங்கே எல்லா இயக்கங்க சேர்ந்தவங்க எல்லாம் பக்கத்தில் ஆப்போசிட்டில் இருந்தாங்க. இப்போ அங்கே என்ன நடந்தது, பல விஷயம் நடந்துச்சு. அப்படி இருக்க இடத்துல என்னோடய கோரிக்கை வந்து, நான் வச்ச கோரிக்கை வந்து ஒன்று தான், எங்களுக்கு ஒரு ஆடிட் தனா கொடுங்க. இந்த ஆடிட் தனா மூலியமாக தான் அந்த நிலம் எப்போ வந்தது, அது எப்படி அங்கே வந்தது, அதுக்குண்டான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அப்படி வந்தால் தானே நம்ம அடுத்தது நம்ம ஃபைட் பண்ண முடியும். நம்ம அந்த 1965 லேண்ட் கோட் சொல்கிறீங்க, அதுக்கு முன்னால் இந்த கோயில் இருந்திருக்கோம். சுதந்திரத்துக்கு முன்னாலே நம்ம அந்த கோயில் இருந்திருக்கோம். அப்படி இருக்க கட்டத்தில் அதுக்கு வந்து ஒரு முறையில் நம்ம டாக்குமெண்ட் வச்சுருக்கணும். ஆனால் இப்போல்கிட்ட நம்மள்கிட்ட இருக்கவங்க யார்கிட்ட அந்த டாக்குமெண்ட் இல்லை. அதனால தான் பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு உண்டான ஒரு இஷ்யூ வந்து ஆடிட் தானா. அந்த ஆடிட் தனாவை ஒன்று உருவாக்கி கொடுங்க, அப்போ தானே எங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் அந்த தனாவை பற்றி. அப்போ நம்ம அடுத்தவங்கள்ட்ட பேசும்போது என்ன பிரச்சனை வரும் நம்மளுக்கு தெரியும். எதுவும் நம்ம ஒரு ஃபேக்ட்ஸும் ஒரு பாயிண்ட்ஸ் இல்லாமல் நம்ம பேசக்கூடாது. நம்ம லைக் எஸ்ஏ வாஸ் ஒரு எரிமறையில் எரிஞ்சிட்டு இருக்க பிரச்சனை மாதிரி இருந்துச்சு. எக்காஸ் இப்போ இந்த அரசாங்கம் வரும்போது எரிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாலே இருந்தது வந்து அப்போ எல்லாத்தையும் இது பண்ண அது கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ தான் வெடிச்சிருச்சு. வெடித்தோன்னே சரி அதுக்குண்டான சொல்யூஷன் நம்ம பண்ணி தானே ஆகணும். நம்ம எதையும் தள்ளி போட்டுட்டு இருக்க முடியாது. இனிமே நம்ம போயிட்டு இந்த நிலம் நான் முந்தியே இருந்தேன், அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன்னு சொல்லிட்டு சில உண்மையான சொல்கிறவங்களும் சில பேர் பொய் சொல்கிறதுனால நம்ம அடிபட்டு போகிறோம். எதாக இருந்தால் உண்மையாக சொல்லிவிட்டு அதனால தான் ஆடிட் தானா கேட்டோம். ஒரு ஆடிட் தானா கொடுங்க. இந்த ஆடிட் தானா மூலியமாக எங்களுக்கு எங்களுக்கு உண்மை தெரிய வரும். அப்போ தானே ஒரு சொல்யூஷன் பண்ண முடியும். அதே நேரத்தில் ஒரு ஜவாத்தான் கோசை கேட்டோம். ஒரு ஜவாத்தான் கோசை, அந்த ஜவாத்தான் கோசை வந்து எல்லா ஏஜென்சியும் உள்ளே இருக்கணும். ஏன்னா ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணோமா நீங்கள் எல்லா ஏஜென்சியும் உள்ளே இருக்கணுமே. இந்த நிலத்தை எப்படி கொடுத்தீங்க, ஏன் அப்படி கொடுத்தீங்க சொல்லிவிட்டு. அதே மாதிரி யார் கூட பேசுகிறாங்களோ, அது இந்த திரியாரை பற்றி யார் பேசுனாலும் ஒரு அக்தாவை போடுங்க, அக்தா கீழே பிடிச்சிட்டு போங்க, அப்போ தான் இவங்க பேச மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அதையும் குறையும். இதெல்லாம் வந்து நாங்கள்
எங்கள் கோரிக்கையில் அங்கே இதில் கேட்டது. சரி, அந்த சைட்டில் இருக்க அவங்களும் கேட்டுக்கிட்டாங்க, இங்கே நாங்கள் சொல்கிறது சொல்லிட்டோம். சரிங்க, சொல்கிற இடத்துல வாய்ப்பு கொடுத்த இடத்துல தான் நம்ம பேச முடியும், தவிர நம்ம வந்து டிக்டாக்லேயும் பேப்பர்லேயும் 2 மைக்கை போட்டுட்டு பேசுகிறது வந்து அது வந்து என் மேலே கோச்சிக்கிட்டாரா சரி, என் மேலே வருத்தப்பட்டா சரி, ஐ டோன்ட் கேர். ஏன்னா அந்த ஒரு இடம் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து போலீஸ் ராஜா ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. அங்கே வந்து பேசியிருக்கணும், அங்கே யாருமே வரல. அப்படி அங்கே வரல. வந்தவங்க கொஞ்சம் பேர், அந்த கொஞ்சம் பேர் என்றைக்கு நான் சொல்ல கேட்டால் எல்லாருமே சிரிப்பீங்க, அதனால் விட்டுருங்க அதை பற்றி. அப்படி இருக்க கட்டத்தில் அங்கே போனோம், போயிட்டு எங்களோட இதை சொன்னோம். அப்போ நல்ல இடம் தானே அது. என் கேள்வி இப்போ ஒன்றே ஒன்று தான். அன்றைக்கி நான் போயிட்டு வந்தோடனே என்னென்ன பேசுனானுங்க எல்லாம் என்ன, ஓகே, ஓ நீ யார், நீ யாருக்காரு பேசுன, நாங்கள் உங்களை பேச சொல்லலை, நீ உனக்காக நான் பேசலடா, நான் எனக்காக தான் போய் பேசினேன், என்னை நம்பி இருக்க பேசினேன். ஆனால் இவ்வளோ பேசுனானுங்க அப்போ. ஓ அது இது உத்து ரா விட்டு அங்கே ஆளை விட்டுட்டு அசிங்கமாக பேசுறது இதுதானே தெரியும் இவங்களுக்கு. ஆனால் போயிட்டு ஒருத்தங்கள்ட்ட பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக வர முடியல. ஆனால் பேசுகிறது வந்து வேகமாக பேசுவாங்க. இவனுக்குமோ பொறாமை, இவனுக்கு உப்புலையோ தெரியல, அதனால பேசுகிறாங்களோ எனக்கு தெரியல. அப்படி இருக்க இடத்துல இன்னைக்கோட்டம் நான் இப்போ தைரியமாக கேட்குறேன், இன்னைக்கோட்டம் அன்றைக்கி நாங்கள் போயிட்டு வந்ததுலேருந்து யாராச்சும் ஒருத்தங்களை மத பிரச்சனை இங்கே வருதான்? யாருமே பேசலையே. ஆமாம், அதுக்கப்புறம் போயிட்டு வந்த ஒரு விஷயம் வந்து சக்ஸஸ் தானே. அப்போ சக்ஸஸாக இருக்க போது அப்போ என்ன செய்யணும்? அப்போ அட்லீஸ்ட் அவனாச்சும் போயிட்டு வந்து நல்லா பேசுனானுங்களா? அந்த வார்த்தையை வந்து தலைவர்களோ இயக்கத்தில் சேர்ந்தவங்க சொல்லலை. ஐயோ இவனாச்சும் போயிட்டு வந்திருக்காங்க. ஆனால் சில நல்ல உண்ணங்களும் நல்ல மனசுகளோ பப்ளிக்கும் என்னை பார்த்து இதை சொன்னாங்க. அப்ரிஷியேட், டோன்ட், மித்தவங்க பற்றி நீ கவலைப்படாத, நீ செய்ப்பா, நாங்கள் உங்களோட இருக்கோம் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இயக்கங்கள் தலைவர்களும் இல்லை தலைவர்கள் யாருமே சொல்லலையே. சொல்கிறீங்களா நீங்கள்? ஏக்கமே பெசத்துவான்லாம் சொல்கிறேன். ஏதாவது ஏன்னா அவங்க தானே த பெசத்துவான் இஸ் ஆக்சுவலி த என்ஜிஓஸ் பாடி ஹூ ஆர் ஆக்சுவலி ரெப்ரசன்டேட்டிவ் ஆல் திஸ் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி. அவங்க ஆனால் அந்த அதில் இருக்கிறவங்க வரவும் இல்லை, வந்தவங்க இல்லை, போன உங்களையும் இந்த மாதிரி வர சொல்கிறது. ஆமாம், ஏன் போனேன், எதுக்கு போனேன், எங்களுக்கு ஏன் போனேன், அது எனக்கே புரியலையே. நான் போனது வந்து எனக்கு ஒரு போலீஸ் ராஜா மனுஷன் யார், சண்டை வந்தால் யார்கிட்ட போய் கேட்பீங்க? ஆமாம், சண்டை வந்தால் யார்கிட்ட போய் பண்ணுவோம்? போலீஸ் தானே. இல்லை வேறு என்னாச்சும் தனியாக இருந்து பண்ணுவாங்களா? இல்லை என்னாச்சும் பிரச்சனையும் போலீஸ் தான் போய் பார்க்க போகிறீங்க? இல்லை மிலிட்ரி போய் பார்ப்பாங்களா? எனக்கே புரிய மாட்டேது. நம்ம ஆளுங்களை பற்றி எனக்கே சில நேரத்தில் டவுட் வந்துடுது. சண்டைக்காரன்ட்ட போய் சண்டை கூப்பிட்றாங்க. இப்போ நீங்கள் சண்டைக்காரன்ட்ட போய் சண்டை போடாமல் யார்கிட்ட சண்டை போடும்? நம்மளுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கோங்க. அது ஆனால் சரி நிறைய பேர் செய்வாங்க அப்படின்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. மேபி அவங்க நினைக்கிறது வந்து என்னென்னா அந்த நல்லது நடக்கணும், ஆனால் அது என் மூலியமாக தான் நடக்கணும். அது எப்படி இவன் போய் சென்ட் வந்துட்டான்? நான் இருக்கும்போது அன்னைக்கு பேசுகிற தலைவர்களோ இல்லை அதே நேரத்தில் இயக்க தலைவர்களாக வந்திருந்தாங்களா, அன்றைக்கி அவங்க தானே முன்னுக்கு உட்காந்துருப்பாங்க. நான் ஏதோ பின்னால் சைடில் உட்காந்துட்டு என் கருத்தை சொல்லிட்டு வந்திருப்பேனே. வராதனால நம்ம ஹீரோ. ஆமாம், அவ்வளோதான். நீ வராத வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி தானே. அவங்கள மரியாதை கொடுத்தாங்க, நம்ம பேசணும். நான் யாரையும் தட்டி அதுக்காக நாமும் இல்லை என்னோட வந்தவங்க யாரும் தலை குஞ்சு அவன்கிட்ட கெஞ்சிலாம் கேட்கல. எங்கள் உரிமையை நாங்கள் பேசணும், அதே ஒத்துக்கிட்டாங்க. அதனால் ஒரு நல்ல முயற்சி எடுத்ததுக்கு வந்து என்ன கேட்டிங்களா பாராட்டணும். ஐயோ ஓகே அட்லீஸ்ட் இந்த பையனாக போயிட்டு வந்தா சொல்லிட்டு. ஆனால் இவங்க செய்யாத கருத்தை வந்து நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு சிரிக்க தான் முடியும். அதை விட்டுருங்க ரத்தோ. அது ஐ மீன் அந்த பேசுகிற வாய் எப்பயுமே பேசிட்டு தான் இருக்கும்னு சிம்பு கூட சொல்லியிருக்காரு. என்னது இன்னொரு நான் கேள்வி கேட்குறேன், என்ன நினச்சிருந்தேன்னா உங்களோட சோஷியல் மீடியாவுக்கு வர ரத்தோ. ஏன்னா நான் நினைக்கிறேன் இந்த கோயில் மகிமா இந்த மாதிரி விஷயத்தில் உங்கள் சோஷியல் மீடியாவும் நினைக்கிறேன் பிளேஸ் அ பிக் பார்ட் இன் ஹூ யூ ஆர் டுடே. பிகாஸ் அங்கே வந்து ஒரு வேறு கேரக்டரில் இருக்கீங்க நீங்கள். அங்கே வந்து இங்கே தான் நீங்கள் ஃபன்னாக ஜோவிலாக பேசிட்டுருக்கீங்க, அங்கே பார்த்தா நீங்கள் நடந்து போகிறீங்க, பின்னால் ஒரு கோட்ஸ் வருது, எனக்கு பின்னால் பேசாதீங்களா, எனக்கு முன்னுக்கு பேசுங்களான்ற மாதிரி, இல்லைனா ஏதாவது கருத்து சொல்கிறீங்க, இல்லைனா ஒரு கரண்ட் டாப்பிக்கை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு. பட் எப்பயுமே ஒரு லைக் ஒரு
ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கோவம் இருக்குது உங்களுக்கு. நான் இந்த இப்போ நிறைய பேருக்கு நீங்கள் உதவியெல்லாம் செய்கிறீங்க அவுட் ஆஃப் யுவர் ஓன் குட்வில். இப்போ நான் இடையில கூட பார்த்தேன், ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வராங்களா இல்லை யாராவது பிள்ளைங்களுக்கு ஏதாவது பண கஷ்டமாக வந்து உங்களை பார்க்குறாங்க, யூ ஹெல்ப் தேம் அண்ட் எவ்ரிதிங். பட் அவங்கக்கிட்ட இல்லை எல்லா போஸ்ட்லேயும் உங்ககிட்ட என்ன ஒரு கோவத்தை பார்க்க முடியுதுன்னா, செய்ய வேண்டியவங்க செய்ய மாட்டுறாங்க, அந்த பொசிஷனில் இருக்கிறவங்க செய்ய மாட்டுறாங்க அப்படி இப்படின்னு. இந்த பொலிட்டிக்ஸ் மேலே உங்களுக்கு செய்ய வேண்டியவங்களாம் செய்யாதவங்கன்ற அந்த கோவம் எப்பயுமே உங்களுக்கு இருக்கா? லைக் டூ யூ திங்க் தட் கரெக்ட் அந்த பொசிஷனில் இருக்கிறவங்க அவங்களுக்கான விஷயத்தை செய்ய மாட்டாங்க அப்படின்னு மலேசியாவில் ஒன்றும்? பிகாஸ் சீரியஸ்லி நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு எடுத்துங்க, ஒரு 2 டேஸ்க்கு முன்னால் வந்து ஒன் கேர்ள் she perform வெரி வெல் இன் யோகா. எங்கே போனாலும் டேச்சிட்டு வந்துடுறாங்களாம். ஸோ எனக்கு ஒரு கால் வந்துச்சு. அது என் டீம் டிஎஸ்கே நாங்கள் வச்சுருக்கோம். அந்த மூலியமாக எனக்கு அந்தங்கிற ஒரு பையனை ஒருத்தன் வர பார்க்குறாங்க. அவங்க பாருங்கள் கிடாலேருந்து வராங்க சொன்னாங்க. சரி வர சொல்லுப்பா என்ன இருக்குது. அப்போ பார்க்கும்போது அந்த பிள்ளைங்களை இதை பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி ஐ ஃபீல் சேட். த திங் இஸ், இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் பேனர் இடத்துல போயிட்டு கான்டாக்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து what they going to carry. They're not going to carry, because they want to carry their name, but the thing is they want to carry our country name. நம்மளோட ஃப்ளாக்கை கொண்டு போகிறாங்க. ஒரு டெல்லிக்கு போய் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அங்கே வந்து த பர்சன் நேம் சொல்லிவிட்டு ஃப்ரம் எங்கே சொல்ல போகிறாங்க, கம்போங் கடாவை சொல்ல போகிறாங்க, மலேசியா தானே சொல்ல போகிறாங்க. அப்படி இருக்க போது ஏன் இது மாதிரி இதுக்கு வந்து ஒரு why can't they form ஜவத்தான் கோசாவோ எவ்வளோ இருக்குது நம்மள்கிட்ட. இது மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு இது மாதிரி பிரச்சனையாக இருக்குது உங்களுக்கு, இங்கே வந்து பாருங்கள் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம் அப்படி சொல்லிட்டு ஏன் இது விட்டு யாருமே ஃபார்ம் பண்ணல? அப்படி இருந்து எங்களுக்கு தெரியாமல் போச்சு, எனக்கு தெரியல. அப்படி இருந்து தான் நல்லது. அப்படி இருந்திருந்தால் விட இதை ஏன் பப்ளிசிட்டி பண்ணலை? இது மாதிரி இருக்குது, இது மாதிரி ஒரு ஜவத்தான் கோசம் இருக்குது, இங்கே வந்து பார்த்தா நாங்கள் உதவி செய்வோம்னு சொல்லிட்டு யாரும் செய்யலை. அவங்க வந்து கேட்க போது அந்த கேர்ள்கிட்ட கோஸ் நான் கோவம் போடுவேன். ஏன்னா எல்லாம் வந்து கேட்குறாங்க, நம்ம கொடுக்கணும்னு சொல்லி கிடையாது. இது வந்து லைக் ஐ சே இஸ் ஃப்ரம் மை ஓன். அப்படி இருக்க போது நம்ம வில்லிங்களே செய்கிறோம். அப்போ செய்ய போது நம்ம கொடுக்க போது அந்த கேர்ளோட ஃபேஸை நீங்கள் பார்க்க போது அது உள்ள ஒரு வெறி இருந்தாவோட கொஞ்சமாக இருந்தாவோட அதை நம்ம கொடுக்காம போனால் நாளைக்கு அவங்களோட ட்ரீம் போயிருமே. இதுமாதிரி பல இதை நான் பார்த்துருக்கேன் சீரியஸில் டு சே. பட் இதில் யார் செய்யணும்? த பர்சன் ஹூ ஓட் பண்ணி ஒருத்தவங்களை உட்கார வைக்கிறாங்களா, அடூன் செய்யணும், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் செய்யணும், பதிவில் இருக்கவங்க செய்யணும், இவங்க தானே செய்யணும். அப்படி அவங்களே செய்ய முடியாத கட்டத்து தானே நாங்களாக வரோம். நாங்களாக பொதுமக்கள் தான். அஃப்கோர்ஸ் நான் அரசியல் கட்சியில் இருந்தாவோட இதெல்லாம் வந்து என்னோடய இண்டிவிஜுவலாக இல்லை என்னோடய பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டில் நான் போயிட்டு இருக்க தவிர, பட் யார் இதெல்லாம் செய்யணும்? நம்ம பிஸ்னஸாக இருந்தால் we can work our own self to come up. பட் இந்த மாதிரி பிரச்சனை பொது இந்த பிள்ளைங்களுக்கு வர பிரச்சனைகள் are future leaders. If you don't grow them now, then when you want to do? இப்போ நம்ம கொடுக்காம இருந்தால் நாளைக்கு அவங்க ட்ரீம் போயிடுச்சா, நாளைக்கு அந்த அவங்க டிசப்பாயிண்டட் ஆக மாட்டாங்களா? அந்த இது எண்ணத்தில் தான் யார் உண்மையை கேட்குற இடத்துல போய் கேட்கணுமே. பட் நீங்களும் அதான் நீங்களே சொன்ன மாதிரி நீங்களும் ஒரு அரசியல் கட்சியில் இருக்கீங்க, யூ ஆர் த நேஷனல் ட்ரெஷரர் ஃபார் எம்ஐசி அப்படின்னு. ஸோ அங்கே நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் வாய்ஸ் அவுட் பண்ணீங்களா இடத்துக்கு? சி லைக் அ சி தே சர்வ் மெம்பர்ஸ் அரவுண்ட். அவங்களாம் அவங்க பாட்டை செஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ என்னோட கேள்வி என்னவா, கிடாலேருந்து ஒருத்தர் வராங்களா அங்கே உள்ள அங்கே ஏன் கேட்கற முடியாது? இன்னொன்று பிகாஸ் நாளைக்கு வந்து நான் எனக்கு ஒரு இடம் வந்து நான் எங்கேயாச்சும் வந்து ஒரு பொசிஷனில் இருந்து நான் செய்யாமல் இருந்தால் எல்லாத்துக்கும் கேட்க உரிமை இருக்குது. அது யாராக இருந்தாலும் சரி கேட்க உரிமை இருக்குது. பட் வந்து நான் என்ன இப்போ கேட்குறேன்னா, யார் இந்த பொசிஷன் இருக்கீங்களோ அவங்கள போய் கேளுங்க, உரிமையோடு கேளுங்க. உரிமையோடு கேட்டுட்டு கொடுக்காம போனால் வெய்யுங்க ஆப்பு தானே சொல்கிறேன். இதுதானே நைஸ் டைம், திஸ் இஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி டு நோ அபவுட் யுவர் பீப்புள். யாரை போய் கேளுங்க அந்த இடத்துல, நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டோம் எங்களுக்கு செய்யுங்க, செய்யலையா ஓகே வெரி குட் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு பாபாய் அடுத்த வைங்க ஆப்பு, அவ்வளோதானே சொல்கிறேன். இது தானே நான் சொல்ல வரேன். இதுதான் வாட் ஐ மீன். கேட்குற இடத்துல யாரும் கேட்க மாட்டீங்க. எஸ், அப்படி இருக்கிற நேரத்தில் இதை போய் நீங்கள் கேட்டு நம்ம அவங்கள தெரிஞ்சுக்கலாமே. டோன்ட் டெல் மீ த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த பப்ளிக்
don't have even a time to see their own. சில நேரம் இருக்கலாம், சில நேரம் பார்க்குறதுக்கே சான்ஸ் கிடைக்காது. அப்படி உங்களை கூட கெடாலேருந்து வந்து உங்களை பத்துக்கிஃபில் பார்த்துலாம் நினைக்கிறேன். பட் கெடாவில் இருக்கிற அவங்களோட அடுன்னு கூட சில நேரம் பார்க்க முடியாது. இருக்கு யார் தவறு? அதுதான் இது யார் பண்ண தவறு? மேலேருந்து வரணும்னு அங்கங்கே நம்ம பார்த்தோம்னா சம் மஸ்ட் பி அ ஃபார்ம். இது மாதிரி இதுக்கு இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு உதவி செய்வருக்கு, இல்லை இந்த மாதிரி கேட்டகரிக்கு உதவி செய்வருக்கு யாரும் இருக்குது. See, not necessary B40. Forget about B40. B40 those who are really difficult to live. But இதே நேரத்தில் I got even help M40 ஓட. M40 ஆமாம். அவங்களோட இதுன்னா எங்களுக்கு 10 இது, பட் வந்து நாங்கள் குரூப்பாக போகும்போது எங்களுக்கு இஷ்யூவாக இருக்குது. Like I say, small amount is enough to encourage them. நீங்கள் அது கொடுக்குறது வந்து நான் கொடுக்க போது என்னோட இதில் வந்து காமிட்மெண்ட்டு அது இது சொன்னால் கோபமாக வராதா? ஆமாம் நான் கொடுக்குறேன், அதில் என்னை நொட்டை வேறு சொல்கிறீங்களாடா அப்படின்னு. நான் போடுற காரணமே என்னை பார்த்து நீங்களாச்சும் பொறாம போடுங்கடா. என் மாதிரி உனக்காச்சும் இன்னும் வியூவர் கிடைக்குமே, நீங்கள் நல்லது செய்து தானே. நான் இன்னும் ஒருத்தனை என்கரேஜ் தானே பண்ணுறேன். நான் செஞ்சு எனக்கு இவ்வளோ பேர் என்னை பார்க்குறாங்க. அப்போ இன்னொருத்தனை நினைப்பான், ஆஹா நம்மளும் செஞ்சு 4 வீடியோ போட்டாங்க பார்ப்பாங்க. என்னென்னமோ கொண்டைனா செஞ்சு போடுறேன் இந்த காலத்தில். அதுக்கு அதுதான் நானும் சொல்கிறேன். கோபம் இருக்கும் 100%. நான் வெரி அன்ஹாப்பி தான். இதில் எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது. லைக் ஐ சே, இஃப் யூ ஹேவ் அ பவர், விச் பவர் வச்சுருந்தீங்க, எல்லாம் இருந்திருக்கு, பதவி எல்லாமே இருக்க போது இதெல்லாம் செய்யணும். சரி, ஐ மீன் த ரிலிஜன் பார்ட். ஒரு ரிலிஜன் பார்ட்டில் வந்து நீங்கள் வந்து என்ன செய்ய முடியும்? ஒரு கம்ப்ளைண்ட் தான் பண்ணலாம். சார் இன்றைக்கி நாங்கள் கோயிலில் தேங்காய் அர்ச்சனை பண்ணோம், அந்த தேங்காயில் பாக்கில் 3 பாக்கில் வந்து ஒரு பாக்கு தான் இருக்குது சொன்னால் நியாயம் பேச்சு. கரெக்டானே? வாழைப்பழத்தில் ஒரு வாழைப்பழம் தான் இருக்குது சொன்னால் நியாயம். என்ன போயிட்டு இது செய்யுங்க அது செய்யுங்க சொன்னால் ஆமாம் அது தவிர கோயிலை தாண்டி வெளியே போயிட்டு இருக்கீங்களா? நான் என்னோட ஸ்கோப்பே பார்த்தீங்கன்னா இப்போ அதை தாண்டி வேற ஸ்கோப்பே ஆக்சுவலி இப்போ இன்னும் ஒரு 6 மாதம் இப்படியே நீங்கள் போனீங்கன்னா இதே மாதிரி உங்கள் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் நினைக்கிறேன் மாறிடுவாங்க. உங்களை இந்த மகிமா பிரசிடென்ட் ஒரு பார்த்து அவர் இல்லைப்பா, அவர் கோயில் சம்மந்தப்பட்டில்லப்பா, அவர் ஒரு கட்சி தலைவர்ப்பா அப்படின்ற மாதிரி ஆகிடுவாங்க. நீங்கள் உனக்கு தெரியாது, அவர்கிட்ட போனால் உதவி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. அதுதான் சொல்கிறேன், அந்த இதை மாற்றணுமே. போய் கேளுங்க, யாரை கேட்கணுமோ, யார் உங்களுக்கு அந்த இடத்துல நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்களோ. நீங்களே வந்துடுவீங்க போல இருக்கு, நானே போய் கேட்கறேன் அப்படின்ற மாதிரி இல்லை. அதான் சொல்கிறேன், யார் நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்களோ, யாரெல்லாம் இது சேவை பண்ணாங்களோ, யார் யார் இருந்திருந்தாங்களோ அவங்கள போய் உரிமையோட கேளுங்க. எல்லாரும் கேளுங்க அப்படின்னு கேட்டுங்க. கேட்டு கொடுக்காம போனாங்களா வைங்க ஆப்பு, அவ்வளோதானே சொல்ல முடியும். ஓகே நைஸ் தத்தோ. கடைசியாக ஒரு கேள்வி, அதுக்கப்புறம் நம்மளோட அந்த ஃபன் ஃபீல் செஷனுக்கு போயிடுவோம். ரேபிட் ஃபயர் கடி ஜோக்ஸ்லாம் இருக்குன்னு. கடைசி கேள்வி என்னன்னா, இவ்வளோ லைக் உங்களோட அந்த ஆக்ரோஷ கோவலாம் வருது அப்படின்னு ஒரு நாள் உங்களை பார்க்கலாமா தத்தோ பாலிடிக்ஸில்? ஆண்டவன் சொல்லுவான், அருணாச்சலம் செல்ல மாதிரி கடி ஜோக் சொன்னீங்களே, அதை நானே இப்போ ஆரம்பிச்சிடுவேன். இதெல்லாம் வந்து என் கையில் கிடையாது. என்னை பொறுத்தவரைக்கும் எனக்கு ஐம் ஹாப்பி. சீரியஸ்லி ஐம் ஹாப்பி வாட் ஐம் டூவிங் இட். although it's out of my scope. sometime நானே என்னை கேள்வி கேட்பேன், என்னடா நம்மளுக்கு தேவையா? இதெல்லாம் பல கேள்வி என் மைண்டில் வரும். நம்மளும் மற்றவங்க மாதிரி சரி ஞாயிற்றுக்கிழமை ஆனால் உட்காந்துட்டு வீட்டில் உட்காந்துட்டு பிள்ளைங்களோட இருப்போம். அப்படிலாம் இல்லாமல் இங்கே இருந்து அங்கே போவோம், பத்திரிக்கை போனால் இது மாற்றம் செய்யணும், அப்புறமா இங்கே போகணும், அப்புறமா இது இல்லாமல் மைமா பாட்காஸ்ட்னு கூப்பிட்றான் அதுக்கும் வரணும். ஆமாம், இதெல்லாம் மைமா வேற. அப்புறமா அந்தந்த ஸ்டேட்டஸ் டாப்பிக்லாம் பேசுவோம். ரொம்ப விஷயம் வேணாம். சீரியஸ்லி சின்ஸ் நீங்கள் என்ன ஒரு கேள்வி கேட்டேன்னா ஒரு சிம்பிள் கேள்வி கேட்குறேன், ஒன்றுமே இல்லைங்க. டிபிஎஸ் அதாவது ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இப்போ ஒரு டாபிக். ஆமாம் பார்த்தேன். பங்களா வேஷஸ் இருக்குது, அதில் தமிழ் இல்லை. யாரோ ஒருத்தர் நல்லவனோ இல்லை நான் கேள்வி கேட்கணும்னு சொல்லி எனக்கு அனுப்பினாரோ இல்லை இவன்கிட்ட கேள்வி கேட்டு மாட்டி விடுவோன்னு சொன்னார் தெரியல, என்னை அனுப்பினாங்க. எனக்கு அந்த 2வது தானே இவர்கிட்ட அனுப்புங்க, இவர் கேட்பார் அப்படின்னு. அப்படி இருக்க இடத்துல எனக்கு அனுப்பணுன்னா நான் ஒரு ஆர்டிக்கல் எழுதிட்டு பப்ளிஷ் பண்ணேன். எங்கே போனாங்க நம்ம ஆளுங்க? உயிர் தமிழுக்கு குரல் கொடுப்பேன், நான் எது கொடுப்பேன் அது கொடுப்பேன். என்னங்க கொடுத்தீங்க? இதை போய் வாயத்தை வந்து இப்போ கொடுங்கங்க. இதே மாதிரி போனால் பிகாஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் டிபிஎஸ்சில் வந்து வெரி லெஸ் இந்தியன் பீப்புள் யூஸிங் இட். ஓகே, என்ன பார்ட் இஸ் நம்மளோட பாஷைக்கு பங்ஸா மலாயூ இருக்கா, தட் இஸ் குட் இனஃப் ரெடி. அது நம்ம யாருமே விட்டு கொடுக்கல. ஃபார் த இன்டர்நேஷ்னல் டே ஹேவ் இங்கிலீஷ். சரி, இங்கிலீஷ் போட்டால் பாஷைக்கு பங்ஸான் இருக்குது, ஓகே பகுஸ் செட்டல்.
அடுத்தது வந்து சின்ன மூளை போட்டேன், ஓகே குட். அடுத்தது வந்து ஒரு தமிழ் மொழி போட்டிருக்கேன் தானே. தமிழ் எங்கெங்க நம்ம குறைஞ்சி போனோம். நம்ம நாடை நம்ம கஷ்டப்பட்டு இவ்வளோ நம்ம கஷ்டப்படுறது இல்லாமல் இருந்தால் நம்மளோட முன்னோர்கள் இவங்களாம் கஷ்டப்பட்டுனால இந்த ஒரு நன்றியே வந்தது. அப்படி இருக்கிற கட்டத்தில் ஒரு போட்ட நாளிதழ ஒரு தமிழ் போட்டு என்ன அதில் மிஞ்சி என்ன தமிழ் எழுதியிருக்கோம். நீங்கள் அந்த இது எடுத்து பார்த்தீங்களா, தமிழ் எழுதியிருந்திருக்கோம். தாய்மா தமிழ் போட்டால் அந்த அமுக்க போகிறோம். அமுக்குன்னா அடுத்தது ஆலோஸ்தா இதெல்லாம் வந்து மலாயில் தானே வருது. அது உள்ளே வந்து தமிழ் அமுக்கணுன்னே அது மலாயில் தானே வருது. எங்கே போகிற அப்படி தானே போடுறாங்க. இது கட்டத்தில் சரி எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். இப்போ எங்கெங்க எல்லாம்? இப்போ நான் கேள்வி கேட்குறேன், எங்கே எல்லாம்? ஏன் குரல் கொடுக்கல? ஏன் எரிஞ்சு பேசலை? எனக்கிட்டும் பதில் இல்லை ரத்தோ இதுக்கு. ஏன் இப்போ கூடி பிடிக்கிட்டோம்? ஆமாம், இப்போ இதுக்கெல்லாம் சண்டை போடுறாங்க. ஆமாம் ஏன் போனேன் ஏன் பேசுனேன்ற போது இப்போ கேட்கணும் ஆக்சுவலி. சரி, ஐ எம் மலே ஸ்கூல் ஸ்டூடெண்ட், ஐம் டெல்லிங் டுடே. நான் தமிழே வந்து ஒரு 5 இயர்ஸ் முன்னால் 5 இயர்ஸ் முன்னால் தான் தமிழே கற்க ஆரம்பிச்சுக்கிட்டேன். என் டீச்சர் ஒருத்தர் வந்து இருக்கார், அவர் பேர் விக்டர் சார். இன்றைக்கி வந்து பத்துக்கே தமிழ் ஸ்கூலில் தான் இருக்கார். அவரே வந்து எனக்கு தமிழ் சொல்லி கொடுத்தாரு. என் வீட்டில் வந்து கொடுத்தாரு. அப்போ தான் அவர் தான் கற்றுக்கிட்டேன். எனக்கு என்னவா, எனக்கு அதை பற்றி நான் கவலைப்படல. என்னோட இதுன்னா மற்ற மொழி இருக்குது தானே, நம்ம மொழி இருந்தால் என்ன தவறு? ஏன் டிபிஎஸ்சில் வந்து தமிழ்நாட்டு வந்து தமிழர்கள் வந்து ட்ரெயினை பாய்க்க மாட்டாங்க? ஆமாம், நம்மளே பாய்க்கிறேன். நானே ஒன்று ட்ரெயினை பாய்ச்சிட்ருக்கேன் அப்படின்னு. அப்படி இருக்கிற கட்டத்தில் நீங்களே ஏன் கேட்கல? உங்கள் சேனலில் இருக்குது தானே. நான் கேட்டால் என் வீட்லேயே யாரும் பார்க்க மாட்டாங்க, அப்படி பதில் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு. அப்படி இருக்க இடத்துல நான் சொல்கிறேன், ஏன் இதெல்லாம் கேளுங்க. எங்கே போனீங்க எல்லாம்? இப்போ கேட்காம என்னைக்கு கேட்க போகிறாங்க? ஒரு நாள் பெரிய இஷ்யூ ஆனதுக்கப்புறம் அப்போ வந்து கேட்பாங்க. ஆமாம், ஏன் இப்போ கேட்குறது தானே? ஏன்னா அப்போ கேட்டால் தான் பப்ளிசிட்டி வரும் அப்படின்னு. கேள்வி கேட்குறது தவறு இல்லைங்க. ஆனால் நம்ம கேட்க நானாக கேட்கலாம். ஏன் தெரியுமா? எனக்கு வந்து இதுதான் இந்த என்னோடய சோஷியல் நெட்வொர்க்கு நான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம், தவறு கிடையாது. ஏன்னா நான் எங்கேயும் இல்லை. ஆனால் எனக்கு என்ன தெரியுமா சிறப்பாகிறோம், அரசாங்கத்தில் இருக்கிறவங்களும் இல்லை ஒரு பதவியில் இருக்கிறவங்களும் அவங்க பேப்பரில் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. எதுக்கு பேப்பரில் கொடுக்குறாங்க? அவங்க போய் கேட்கலாமே, அவங்க அதில் தானே இருக்காங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். பாட்டி இதில் என்னது அரசாங்கத்தில் இருக்கும்போது இவங்க அரசாங்கத்தில் கேட்க மாட்டாங்க. இவங்க 4 பேருக்கு கேள்வி கேட்பாங்க சொல்லிட்டு இவங்க பேப்பரில் கேட்பாங்க. அது ஏன் வேலை? எனக்கு தான் ஒன்றும் இல்லையே. ஏன்னா பப்ளிசிட்டி தான் முக்கியம். இம்ப்ளிமெண்டேஷனோட அந்த விஷயம் மாறுதோ இல்லையா? இம்ப்ளிமெண்ட் பண்ணுற இடத்துல இவங்க இருக்காங்க, ஆனால் அது பண்ண மாட்டாங்க. சரி, இம்ப்ளிமெண்ட் இருக்கிற இடத்துல இவங்க போய் தைரியமாக என்ன செய்யணும்? நான் போய் கேள்வி கேட்டேன் இந்த இடத்துல, அந்த கேள்வி நான் கேட்ட கேள்வியை நான் இன்னைக்கு ப்ரெஸ்ஸில் சொல்கிறேன்னு சொன்னால் நியாயம். அதையே கேட்காம ஏன் இப்படி எழுதுனாங்க? இவங்க கேள்வியே கேட்காம இவங்க பேப்பரை சொன்னால் எனக்கே அவங்கள பார்த்து என்ன சொல்லுது தெரியல. அதை செய்யறதா நானே இருக்கேன். அதுக்கு ஏன்டா நீங்கள் வரீங்கன்ற மாதிரி தான் சொல்கிறேன். எங்கள் மாதிரி ஆள் அதுக்கு தானே இருக்கும். எங்கள் மாதிரி ஆளுமே என்ன நாங்கள் போய் உங்களே எடுத்துங்க, உங்களுக்கு ஒரு பதிவு கொடுத்து வச்சுருந்தா ஓகே, நீங்கள் போய் கேட்கலாம். இப்போ நீங்கள் ஒரு பிளாட்ஃபார்முக்காக இந்த ப்ராட்காஸ்ட் ஆரம்பிச்சிங்க. பல பேருக்கு எனக்கு ஒரு முக்கியமான இது இருக்கட்டும், அதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கட்டும், இதே நேரத்தில் என்னையே நான் கொஞ்சம் ஏற்றிக்குவேன், அதே மாதிரி வரவங்களுக்கு கொஞ்சம் ஏற்றி விடுவோம், ஏறுறது இருக்கட்டும் ஆனால் ஏற்றியும் விடுவோம்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தில் நீங்கள் செய்கிறீங்க. இதே உங்களுக்கு ஒரு பதவி இல்லை நச்சு கொடுத்து வச்சுருந்தாங்களா அரசாங்கத்தில், நீங்கள் வந்து இந்த மைக்கிட்ட வந்திருக்க மாட்டீங்களா? அங்கே போயிட்டு அங்கே வேலை செஞ்சுருப்பீங்க. இதுதான் என் கேள்வி. இப்போ இது வந்து மேபி நம்மளாம் நினைக்கலாம் ஒரு சாதாரண விஷயம், இது வந்து என்ன இருக்குது தமிழ் தானே போடல நினைப்பீங்க. அது தவறுங்க. அது கொஞ்சம் மற்ற மொழி இருக்க போது நம்ம மொழி இருந்தால் என்னங்க கஷ்டம்? நம்மள்கிட்ட முன்னோர்கள்லாம் கஷ்டப்படலையா? அவங்களாம் கஷ்டப்பட்டுனாலே இந்த மலேசியா நல்ல நாடாக இருக்குது. பிகாஸ் நம்ம வந்து எந்த மொழியும் நம்ம விட்டு கொடுக்கல, போடுறது நல்லது தான். மற்ற மொழி இருந்தால் மற்றவங்க எழுந்து பார்க்க போகிறாங்க, நம்ம மொழி இருந்தால் என்னங்க நல்லதுமே கிடையாது. ஏன்னா இது உண்மையாக கண்டிப்பாக சின்ன விஷயமே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை விட்டு தான் அப்புறம் ஒரு 10-15 வருஷத்தில் அந்த மொழியே காண போயிடும், நம்மளோட அடையாளமும் காண போயிடும்ன்ற மாதிரி ரொம்ப பெரியதாக போயிடும்னு. ஓகே 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 டத்தோ, ரொம்ப பேசிட்டோம். நம்ம அடுத்தது வந்து நல்ல விஷயங்கள் பேசணும். பட் ரொம்ப நேரம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், பார்க்குறவங்க கொஞ்சம் டயர்டாக இருக்குன்றனால நம்ம ஃபன் ஃபீல்டுக்கு போயிடும். அடுத்தது நம்மளோட ரேபிட் ஃபயர் இருக்குது, நம்ம அடுத்து அதில் சந்திப்போம்.
ஓகே டத்தோ, ரேப்பிட் ஃபயரு. நீங்கள் சின்ன வயசில் காஃபி டிடிலாம் பார்த்துருந்தீங்க, கண்டிப்பாக அதில் இதுதான் கேட்பாங்க அப்படின்னு. நான் சக்குன்னு 2-3 கேள்வி கேட்பேன், அதுக்கு உங்கள் மைண்டில் வர பதிலை சொல்லுங்கள் அப்படின்னு. ஒரு மலேசியன் பாலிட்டிஷியன் யூ லுக் அப் டு. ஒரு மலேசியன் பாலிட்டி துன்மாதி தான். துன்மாதிரியெல்லாம் ஓகே. இஃப் உங்களோட வாழ்க்கை கதையை ஒரு படமாக எடுத்தால் என்ன படமாக இருக்கணும் நீங்கள்? என் வாழ்க்கை கதையே ஒரு படமாக இருந்தாங்க. படமே மைண்டில் வரணுமே. ஐ திங்க் நம்மளோட வாழ்க்கையே ஒரு படம் தாங்க. ஆனால் நம்ம ஏன் ஒரு புது படத்தை போடணும்? அந்த என் கதை ஒன்று வரலடா படமா அப்படின்னு. ஓகே. அப்போ எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுப்போம். என் கதையை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுப்போம். அப்போ வந்தோடனே இதுதான் என் படம் சொல்லலாம். இன்னும் பின்னால் நிறையா இருக்குது அப்படின்னு. உங்களுக்கு இப்போ நான் முதல்ல சொன்னல, உங்களுக்கு அரசாங்கத்தில் இல்லை கவர்மெண்ட்டில் ஒரு பொசிஷன் கொடுத்தாங்கன்னா இந்த கோயில் ஆராம் இஷ்யூக்கு நீங்கள் செய்கிற முதல் விஷயமாக என்ன இருக்கும் இதை சால்வ் பண்ணுறதுக்கு? முதல் விஷயமே இப்போ நீங்கள் சொன்னீங்க கோயில் ஆராம், அந்த வார்த்தையை பாய்க்கக்கூடாது சொல்லுங்கள். அந்த வார்த்தை பயன்படுத்தக்கூடாது. கோயில் தம்பைசீன் அத்தப்போ கோயில் சா பாய்க்கலாம் தவிர ஏன் நம்மளே ஆறாம் வார்த்தையை தூக்கி வீசுங்க. இதுதான் செய்வேன். நைஸ். பத்துகேஃப் கோயிலை தவிர நீங்கள் அடிக்கடிக்கு போகிற ஒரு கோயில்? அப்படி இல்லைங்க, என் கோயில் மனசில் நம்மளுக்கு கோயில் இருக்குது. பத்துகேஃப் கோயில் கொண்டு கிடையாது. மாரியன் கோயிலுக்கு போகிறேன், பிள்ளையார் கோயிலுக்கு போவேன். என்ன ஒன்று இந்த கோயில் இந்த சர்க்கிளில் இருக்கிறனால இந்த ஏரியாவுக்கு போகிறேன். அது தவிர எங்கெங்கே கோயில் பார்க்குறோன்னா அங்கெல்லாம் சாமி கும்பிடுவேன். என்ன கேட்டிங்களா, நான் காசிக்கும் போயிருக்கேன், கைலாசுக்கு போகிறேன், ராமேஸ்வரம் போயிருக்கேன், 3 இடத்துக்கும் போயிருக்கேன். ஐயப்பன் கோயிலுக்கு போயிருக்கேன், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருக்கேன். நானே டிக்கெட் எடுத்து தான் போயிருக்கேன். கேள்வியை நான் டிலீட் பண்ணிட்டேன். இந்த பதிலுக்கு அப்புறம் இந்த கேள்வியை கேட்கலப்பட்டேன். சரி, இப்போ நீங்கள் நிறைய கோயில் சொன்னீங்களே, ஆனால் இந்த மாதிரி வெளிநாட்டில் நீங்கள் போய் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கோயில் ஏதாவது இவங்க நல்லா சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறாங்க அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? சரி, அப்படி எடுத்தீங்களா? அது சோ மச் ஒரு டெம்பிள். ஓகே. ஏதோ ஒன்று சிஸ்டமேட்டிக் செஞ்சிங்களா? ஐ திங்க் அந்த கோல்டன் டெம்பிள் சொல்லிட்டு பஞ்சாப்லேயே இங்கே ஒரு கதை பஞ்சாபில் இருக்குது. அதுக்கும் நான் போயிருக்கேன். ஓகே, அவங்க நல்லா வச்சுருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு கோல்டன் டெம்பிள் இருக்குது. ரொம்ப அழகான சிஸ்டமேட்டிக். போகிற வழியில் அம்மன் டெம்பிள் தான். போகிற வழியில் பல நல்ல கருத்துக்கள் போட்டிருப்பாங்க. நீங்கள் அந்த க்யூவில் நின்றுட்டு போகும்போது அப்படியே அதை படிச்சுட்டே போகலாம். போயிட்டு சீக்கிரம் அம்மனை கிட்ட பண்ணி பார்த்துட்டு வரலாம். இந்த மாதிரி இருக்குது. பட் லைக் ஐ சே, இந்த கோயில் என்பது இஸ் யூனிக். நீங்கள் அப்படி ஒரு கேள்வி கேட்டிங்களா, எல்லா கோயிலும் ஒரு யூனிக்காக இருக்கும். பிகாஸ் இல்லை, பட் ஜோதிலிங்கத்தில் எடுத்துக்கிட்டிங்களா, நான் அதில் 9 போயிட்டேன். அதில் மும்பையில் இருக்கிறதும் போயிருக்கேன், கொஞ்சம் கஷ்டமாக இடத்துக்கு போயிருக்கேன். அதனால சொல்கிறேன். அந்த இதில் சோமநாத்துக்கும் நான் போயிட்டேன். கிருஷ்ணன் கோயில் தவிர அங்கேயும் போயிட்டேன். நான் போகாத இது இல்லை. எனக்கு இது எனக்கு ரொம்ப ஆசை. ஏன் கைலாஷிக்கும் போயிட்டேன். காசி விட்டு தருங்க, நம்ம எல்லாம் போகலாம். இப்போ வேணால் ஃப்ளைட் எடுத்து இப்போ வேணால் போகலாம். நான் போனது ஐம் டாக்கிங் அபவுட் 2008 நான் போயிட்டேன் கைலாஷ்க்கு. அது ஒரு ஃபன்னாக இருந்துச்சு. அப்போ என்னை கேட்க போது இந்த கோயிலை எனக்கு கோயிலில் ஒட்டிட்டு இருக்கிறவன்ட்ட எந்த கோயிலுக்கு போனால் நல்லா இருக்குன்னு கேட்டிங்களா, தவறான பதில். ஏன்னா என்னை பொறுத்த மட்டும் நான் கோயில் இயங்குறவன். என்ன கேட்டால் நான் எங்களோட கோயில் தான் நல்ல கோயில் சொல்லிடுவேன். ஓகே. ஒரு விஷயம் ஒரு விஷயம் இல்லை, 2-3 கூட சொல்லலாம். நீங்கள் ஃப்யூச்சரில் பத்துகேஃபில் மக்கள் எதிர்பார்க்கலாம் இந்த விஷயங்கள்லாம் நாங்கள் கூடிய சீக்கிரத்தில் வருங்க பத்துகேஃபில் அப்படின்னு. கண்டிப்பாக எஸ்கலேட்டர் எங்கள் ஃபாதர்கிட்ட நான் கொடுத்த ஒரு கமிட்மெண்ட். அவர் என்னை கேட்டு இல்லை, அவர் எனக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து எதுவுமே செய்யாமல் இல்லை. ஒரு தலைவராக கேட்டு எதுவும் நான் ஃபீல் பண்ணதே இல்லை. அதனால் கண்டிப்பாக இது வரும், எஸ்கலேட்டர் வரும். இன்னும் பல மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். இது எந்த டவுட்டும் இல்லை. ஓகே. ஒரு படம், சினிமா படம் நீங்கள் எப்பயுமே பார்க்குற, எத்தனை தடவை பார்த்தாலும் எனக்கு போரி அடிக்காது அந்த படம் பார்த்தா அப்படின்ற மாதிரி? அதில் ரொம்ப எக்கச்சக்கமாக படம் இருக்குங்க. அதில் எடுத்துட்டிங்களா, இப்போ இடையில வந்த KGF, சாலா, இந்த மாதிரி ஆக்ஷன் படம் ரொம்ப பிடிக்கும் போது. இல்லை, ஏன்னா அது பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நெஜத்தில் அடிக்க முடியல, இவனுங்களாவது அடிக்கிறானுங்களா அப்படி இல்லை. அப்படி இல்லை. அந்த மூவியில் பாருங்கள், அதில் ஒரு கட்டத்தில் அவன் கஷ்டப்படுவான், அப்புறமா ஒரு ரிமேக்ஸ் வரும். ஆமாம், இந்த மாதிரி இருக்குது. காஸ் ரொமான்ஸான மூவியில் பல இருக்குது. இப்போ அதை வர சொல்லிட்டிங்களா, பார்க்குறவங்க என்னடா நம்ம ஆளுக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா? ஏன்னா நம்ம இது மாதிரி ஒரு நல்ல மூவி இதை பார்த்தா நம்மளுக்கு பார்த்துட்டே இருக்கிற மாதிரி. லைக் ரஜினி மூவி மீன் கிரேசி. சீரியஸ்லி. யார் ரசிகர் தத்து நீங்கள்? நான் ரஜினி கமால். ரஜினி கமாலா?
அவங்க 2 பேரும் எனக்கு நான் கூட உங்கள் ப்ரொஃபைலை பார்த்து தப்பாக நினச்சேன் நீங்கள் ஒரு விஜய் ரசிகர் அப்படின்னு. இல்லை, விஜய் என்பது வந்து ஆக்சுவலி அவர் மூவியை பார்த்து பல கருத்துக்கள் நம்ம கற்றுக்கலாம். பட் ஆனால் ஒரே மனிதன் வாழ்க்கையில் நடித்து நடிகனாக இருந்து இப்போ நாட்டே ஆட்டி வைக்கிற லெவலுக்கு வந்தார், அது விஜய் தான். மஸ்ட் சல்யூட் ஹிம். அது எந்த டவுட்டும் கிடையாது. இஸ் ப்ரூவன் இன் அ டெரி டட் அவர் என்னென்ன படத்தில் நடித்தாரோ, என்னென்ன படத்தில் அவர் வந்து எடுத்து செய்யவும் சொன்னாரோ, அதெல்லாம் நிஜ வாழ்க்கையில் காமிக்கிறது விஜய். உண்மைதான். அதுவுமே பெரிய விஷயம் தான். அப்படின்னு ஒரு உங்களோட ஃபேவரட் நான் கிரேஜியம் நான் அப்பயே சொல்லிடுறேன், நான் காடி பைத்தியம். அதனால் எந்த காடி வேகமாக ஓடும் அது எனக்கு பிடிக்கும். இல்லை, அது மீன் வாங்கும் போதே அந்த மாதிரி தானே, இல்லை நீங்கள் வாங்கி பிக்கேன் பண்ணி அந்த மாதிரி செய்கிறது ஹாபியும் இருக்கா? காஸ் எனக்கு பிடிச்ச காடியே நான் வாங்கி பாய்ப்பேன். நம்ம டெக்ஸ் கட்டுறோம், பாய்ப்போம். அதனால் எனக்கு கார் வந்து ஐம் கிரேஜி. நல்ல கார் ஓட்டுவோம், நல்லா இருக்கும், நான் சந்தோஷப்படுவேன். பட் எது ஒரு ஸ்பெசிஃபிக் பிராண்ட் எனக்கு ஃபேவரட் கிடையாது. எந்த இடத்துல அந்த நேரத்தில் இந்த காரியோ ஸ்பெசிஃபிகேஷன் நல்லா இருந்தால் அதை பாய்ச்சிடணும். ஓகே. இப்போ நான் ஒரு 2 விஷயம் சொல்கிறேன், உங்களுக்கு இதுவான்னு சொல்லுங்கள். அப்படி டீ ஒரு காஃபி? ரெண்டையும் குடிக்க மாட்டேன், பட் ஐ ப்ரிஃபர் காஃபி. காஃபிலாம் ஆனால் ரெண்டையும் குடிக்க மாட்டேன். நீங்கள் கலக்கிறதுலாம் நான் கலப்பேன். அதான் கலக்கிறதுலாம் பார்த்தேன். அப்படின்னு அதான் ஐம் நாட் அ குட் காஃபி ட்ரிங்க் ஆர் டீ ட்ரிங்க். பட் காஃபியே நான் வந்து மில்க் ப்ராடக்ட் ரொம்ப யூஸ் பண்ணிக்க மாட்டேன். பட் காஃபியே நான் வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னால் இத்தாலியில் போகும்போது சரியான கோல், சரி என்ன இருக்குடா சொல்லிட்டு கொடுங்கடா அவனு சொன்னால் ஒரு எக்ஸ்ப்ரோசோமோ அவனுங்க ஊரில் வந்து ரிஸ்டோட்டும் எக்ஸ்ப்ரோசோமோ அது கொடுத்தாங்க. அது குடிச்சதுலேருந்து அன்னையிலேருந்து தான் எக்ஸ்ப்ரோஸோவே குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஐஸ்மி நான் டாக்கிங் 3-4 இயர்ஸ் முன்னால் தான். அதுக்கு முன்னாடி நான் டீ காஃபி ரெண்டும் தொட மாட்டேன். இப்போட காஃபி இதெல்லாம் தொடவே மாட்டேன். இப்போட கிடையாது. பட் நல்லா காஃபி மேக் பண்ணுவேன். ஒரு ஹாபியாக போனதை நான் எதுலேயும் போட்டிருந்தேன். ஒரு ஹாபியாக க்ரியேட் பண்ணேன். அது வந்து ஒரு ஃபன்னாக இருந்துச்சு. அந்த ஃபன் முடிஞ்சு இப்போ அதை க்ரோத் பண்ணி பிஸ்னஸாக ஆகிடுச்சு. அப்படின்னு ஆமாம். டத்தோ உள்ள சொல்கிறது உங்களுக்கு என்ன புரியலன்னா, அவங்க புதுசாக அந்த அங்கிள் ராஜா கோப்பித்தியம் பற்றி அவர் பேசிகிட்டு இருக்காரு. அப்படின்னு இல்லை, இன்னும் காஃபி இருக்கே. இன்னும் இருக்குது அப்படின்னு. ஓகே. பிரியாணியோ நாசிலிமாலாம் வித்தியாசமாக இருக்கு. அப்படின்னு ஐயோ, இங்கே நான் வந்து விஜயோ அஜித்னு போட்டிருக்கேன். நான் ஆக்சுவலி ரஜினியோ கமல்ஹாசன் கேட்டிருக்கணும். 2 பேரும் எனக்கு பிடிக்கும். 2 பேரும் மேலே. அப்படின்னு இது மிக முக்கியமான கேள்வி டத்தோ. பத்துமலை தைப்பூசமா தண்ணீர் மலை தைப்பூசமா? எது உங்களுக்கு? கண்டிப்பாக பத்துமலை தைப்பூசம். பத்துமலை தைப்பூசம் தானே. இந்த போட்டி ரொம்ப நாளாகவே இருக்குது நான் நினைக்கிறேன் மலேசியா மக்கள். பின்னங்கலேருந்து வரவங்க கேட்டாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, எங்கள் ஊரில் தெரியுமா தைப்பூசம் அப்படி இருக்கணும். கேரளேருந்து வரவங்க எது சொல்லுவாங்க, நீ இங்கே வாப்பா, இங்கே வந்தால் தான் உனக்கு தெரியும் எங்கள் பத்துக்கு எங்கள் தைப்பூசம். அவங்களோட இடத்த விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆமாம். பட் உங்களுக்கு வந்து பத்துக்கு தானா? ஓகே. ஒரு விஷயம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? ஒன்று தான் சார், நல்லா கேட்டுங்க. என்ன நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது தைரியமாக செய்யுங்க. ஆனால் அது நீங்கள் செய்யப்போது பல வேலை வெட்டி இல்லாதவங்களோ இல்லை பொறாமைப்படுறவங்களோ அவங்களாம் வந்து உங்களை கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தால் விட அது ஒரு நல்ல விஷயமா இருந்தால் விட்டு கொடுக்காமல் செய்யுங்க. இப்படி செஞ்சிங்களா கண்டிப்பாக நம்ம முன்னேறுவோம். ஆனால் ஒரு நல்ல விஷயமாக செய்யுங்க. அதுக்காக முன்னேறாத விஷயத்தை போய் செஞ்சிடாதீங்க. நல்ல விஷயமாக எது இருந்தால் விட தைரியமாக செய்யுங்க. யூ வில் சக்ஸஸ். அதே நேரத்தில் உங்களோட பேரண்ட்ஸை நீங்கள் விட்டு கொடுத்துடாதீங்க. கடவுள் மேலே நம்பிக்கை வைங்க. யூ வில் பி சக்ஸஸ் இன் லைஃப். நைஸ். நல்லா இருந்துச்சு. டத்தோ கடைசி கேள்வி என்னென்னா, ஒரு கேள்வி என்கிட்ட கேட்கணும்னா நீங்கள் என்ன கேட்பீங்க? இந்த ப்ராட்காஸ்ட் சேனல் எதாவது ஆரம்பிச்சிங்க? ஐயோ, இந்த கேள்வி நான் சொன்னால் ஒருத்தர் கடுப்பாயிருவாங்க பதில் சொன்னால். ஏன்னா நான் இந்த கேள்வி நிறைய பேர் கேட்டாங்க. நான் சொல்லி அவர் கேட்டு சலிச்சு போச்சு. நிறைய பேர் கேட்டாங்க. ஆமாம், இருந்தாலும் பரவாயில்ல. இல்லை, ஆனால் ஏன் கேள்வி அது இல்லை. நீங்கள் ப்ராட்காஸ்ட் சேனல் ஆரம்பிச்சது நான் முக்கியம் இல்லை எனக்கு. இந்த ப்ராட்காஸ்ட் சேனல்னால் நீங்கள் எப்படி உங்களை வந்து நீங்கள் உங்களோட இன்கம்மை நீங்கள் ஜெனரேட் பண்ணீங்க? ஓகே, இன்கம் ஆக்சுவலி ஜெனரேட் பண்ணல. இதை விட்டு யாருமே உங்கள்கிட்ட எல்லா ஏன் சேனலில் ஆரம்பிச்சுன்னு கேட்பாங்க. ஆனால் என்னோட கேள்வி, இதனால நீங்கள் உங்களோட ஃபைனான்சிங்கும் சரி இல்லை உங்கள் இன்கமும் சரி நீங்கள் எப்படி இங்கே ஏற்றுறீங்க? இது ஏற்றுறீங்களா இல்லை நானும் சேவை செய்யறதுக்காக வந்துடுங்க சொல்லிட்டு செய்வீங்க? ஏன்னா இந்த நானும் மக்களுக்கு இல்லை நானும் பொதுமக்களுக்கு வந்து என்னோட சேவையை கொடுக்க சொல்லி நான் நம்பிக்கை இல்லை. இல்லை அப்படி சொன்னேன் சொல்கிறேன் அப்படின்னு. அதனால் கண்டிப்பாக இதனால உங்களுக்கு வந்து ஒரு நன்மை இருக்கு, ஒரு கெயின் இருக்கு அப்படின்னு. அந்த கெயின் வந்து அது ஃபைனான்சிங்காக இருக்கும் இல்லை வேறு மூலியமாக இருக்கும். அது அந்த நன்மைக்காக தான் அந்த ப்ரோட்காஸ்ட் செஞ்சீங்க. என் கேள்வி ஒன்று தான், ரொம்ப சிம்பிளாக பிடிச்சிடும். அந்த நன்மை
நன்மைக்காக நீங்கள் செய்கிறீங்களா இல்லை பொதுவாக செய்கிறேன் நான் சேவை பண்ண போகிறேன்னு சொல்லினா அது நான் நம்ப மாட்டேன். சரி நானே சொல்லிடுறேன். ஓகே, அந்த சேவகமெல்லாம் அந்த மாதிரிலாம் நான் பெரிய வார்த்தையெல்லாம் போட்டேன்னா கொஞ்சம் தப்பாயிரும், வருவாங்க எல்லாம் கல் விட்டு அடிச்சிடுவாங்க அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்குலாம் இல்லை. பட் ஒரு 70-30 வச்சுக்கலாம். 70% என் சொந்த கெயினுக்காக தான் ஆரம்பிச்சது. ஃபைனான்ஷியலாக ஆக்சுவலி இதில் ஒரு கெயின் இல்லை. ஆக்சுவலி அவ்வளோ வரல. ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேனல் பெருசாகிட்டு இருக்கு. என் சொந்த ஃபைனான்ஷியல் போட்டு தான் இந்த சேனலே ஓடிட்டுருக்கு. கம்பெனி அபராதத்தில் தான் ஓடிட்டுருக்குன்ற மாதிரி அப்படி தான் ஓடிட்டுருக்கு. இதுலேருந்து பெருசாக ஒன்றும் வரல. ஏன்னா நான் ஃபுல் டைமாக ஒரு வேலை செஞ்சிட்ருக்கேன், டாட்டா மேனேஜராக இருக்கேன். ஸோ அங்கேருந்து வர்றது தான் இதில் போட்டு இது ஓடிட்டுருக்கு. மற்றபடி எனக்கு கெயின் என்னென்னா, ஒன்று வந்து முதல்ல ஆரம்பிக்கும் போது வேறு கெயின் இருந்துச்சு. நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், அதுக்கு இது ஒரு பப்ளிசிட்டியாக செய்யலாம்னு நினச்சேன். பட் அதுக்கப்புறம் இதுவே மெயினாக ஆயிடுச்சு. என்னென்னா நிறைய பேர் வந்து சொல்ல நல்லா பேசுகிறீங்க, நல்லா செய்கிறீங்கன்ற மாதிரி ஒரு அடையாளமாக எனக்கு இது வந்துச்சு. ஸோ லைக் அதுவே எனக்கு பிடிச்சி போச்சு. இவ்வளோ நாள் நம்ம நிறைய விஷயம் செஞ்சோம், ஆனால் அப்போல்லாம் யாருமே நம்மளை கண்டுக்கல. நம்ம வாய் திறந்து பேசும்போது எல்லோரும் நல்லா இருக்குது, நல்லா கேள்வி கேட்குறேன், நல்லா பேசுகிறேன் அப்படிலாம் சொல்லும் போது எனக்கே அப்போ நம்ம நல்லா தான் செய்கிறோம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செய்ய ஆரம்பித்தேன். அதுதான் என்னோடய கெயின். அதாவது இந்த புகழ், இந்த அவ்வளோ பெரிய புகழெல்லாம் தெரில. ஐ மீன் ஒரு 10 பேருக்கு தெரியுதோ அந்த 10 பேரோட புகழ். அப்புறம் நம்ம ஒரு நல்ல விஷயம் செய்கிறோன்னு நம்மளுக்கே ஒரு நம்பிக்கை வந்திருக்கு, அது ஒரு நல்ல கெயின். அப்புறம் என் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்திருக்கு. அதாவது மாதிரிலாம் நான் சும்மா எதுவுமே என்னால் செய்ய முடியாது, எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்ற ஒரு பையன் தான் நான். இப்போலாம் இல்லை, என்னால் நிறைய விஷயம், நம்ம ஒரு விஷயம் நினச்சோம்னா அதை செய்ய முடியும். ஆல்மோஸ்ட் ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் வர போகிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு நிறைய நம்பிக்கை கொடுத்துச்சு. ஐ மீன் ஒரு விஷயம் நம்ம செஞ்சோம்னா வெளியே வந்து அதுக்கான பலன் இருக்கும். அண்ட் குமார் நீயே செய்யலாண்டா, நம்ம இன்னும் படத்தில் பார்க்குற மாதிரி அந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் வந்து வாழ்க்கையில் சாதிக்கணும்னு இல்லை, நான் என்ன மாதிரி ஆளுங்களும் சாதிக்கலாம்னு நினச்சி தான் இதெல்லாம் வந்து என்னோட கெயின். மற்றபடி மக்களுக்கு நான் என்ன செய்யறதுன்னு நினச்சேன்னா, மக்களுக்குன்னு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி இப்போ நான் மாதத்தில் ஒரு 4 கதை பேசுகிறேன்னா அதில் ஒரு கதை வந்து சில இப்போ நீங்கள் சொன்னீங்களே, சில பேர் வந்து உங்ககிட்ட உதவி கேட்க வராங்க, இல்லை சில பேர் என்கிட்ட மெசேஜ் பண்ணுவாங்கன்னா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இதை பற்றி பேசணும். இல்லை சில பேர் வந்து அவங்க ஏதாவது ஒரு டேலண்ட்டை வச்சுருப்பாங்க, அதை காட்டுவாங்க, ஆனால் வெளியே நிறைய பேர்கிட்ட போய் சேராது. மேபி அவங்க they didn't do it in the proper way. அவங்கள மாதிரி ஆளுங்களை கூப்பிட்டு பேச வச்சு ஸோ தட் அவங்களுக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கும்ல அப்படின்னு. ஸோ அதெல்லாம் வந்து மக்களுக்கு, மிச்சதெல்லாம் எனக்கு. இதனால் நீங்கள் ஒன்று சொன்னீங்க எனக்கு, இந்த ப்ராட்காஸ்ட் இதில் வந்து எனக்கு நான் ஒரு பப்ளிசிட்டியாக இருக்கணும், அதே ஒரு நன்மையாக எனக்கு இருக்கணும், அட்லீஸ்ட் ஆனஸ்டாக ஒரு பதில் சொன்னீங்க. பிகாஸ் நான் செய்யறது வந்து எனக்கு பெனிஃபிட்டாக இருக்கணும்னு சொல்லி ஆரம்பித்தோம். இப்போ அதே நேரத்தில் எனக்கே இது ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டு, ஒரு நம்பிக்கையே கொடுக்க ஆரம்பிச்சிச்சு சொன்னீங்க. அதனால் பிகாஸ் இன்றைக்கி வந்து குமார் பாட்காஸ்டில் இருக்கோம், இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை பதிவு பண்ண ஆசைப்பட்றேன். அவர் சொன்ன விஷயம் வந்து ஒரு பப்ளிசிட்டியாக எனக்கு கிடைக்கும் சொன்னீங்க, அதே நேரத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கும்னு சொன்னீங்க, எனக்கு ஃபாலோவர்ஸ் வரும்னு சொன்னீங்க. நான் இன்றைக்கி சொல்ல ஆசைப்பட்றேன், எனக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, எனக்கு என் மேல் நம்பிக்கை இருக்குது, பப்ளிசிட்டி எனக்கு இருக்குது, அது யாரும் நான் டினை பண்ண மாட்டேன். இப்போ இருக்க மக்கள் மத்தியில் எல்லாம் என் மேலே நல்ல ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க. என்னையே சில நேரத்தில் என்னை பார்க்க போது என்ன நம்ம அந்த லெவலாக அப்படி இருக்கிறது என்னையே என்னை திங்க் பண்ண வச்சிடும். அதனால் இது எல்லாம் இருக்குது எனக்கு. அப்போ இருக்க போது நானே இந்த நேரத்தில் ஒரு பாட்காஸ்ட் சேனல் ஆரம்பிக்கிறது முடிவு பண்ணிட்டேன். இந்த சேனல் எவ்வளோ பேர் எவ்வளோ வந்திருக்காங்கன்னு அது வந்து 100% பொதுவுக்காக யூஸ் பண்ண போகிறேன். பிகாஸ் ஐ நாட் கோன் கெயின் இது கிடையாது, எனக்கு அதெல்லாம் கிடையாது. ஐ நாட் திங்க் பிகாஸ் நம்மளுக்கு எக்கச்சமாக வேலை இருக்குது. ஆனால் ஐ கோன் டு ஸ்டார்ட் பிகாஸ் இன்றைக்கி நீங்கள் கொடுத்த ஒரு 2-3 பாயிண்ட் கொடுத்தீங்க, அதே நேரத்தில் இது பண்ணுவோம். ஸோ இட்ஸ் கோன் பி கால் அஸ் எ டிஎஸ்கே ப்ராட்காஸ்ட் சேனல். அந்த இதில் நானே நீங்களே ஹோஸ்ட் பண்ண போகிறீங்க. அடுத்த முகம் ரத்த உங்களுடைய அப்படின்னு என்னென்ன நடக்கும் பாருங்கள், பார்ப்போம். அதே நேரத்தில் அந்த ப்ராட்காஸ்ட் சேனல் ஆரம்பித்தோன்னே உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப தேங்க்ஸ் ஓகே. அதனால் இந்த நேரத்தில் வந்து குமார் ப்ராட்காஸ்ட் அவர்களுக்கு வந்து நான் உண்மையாக நன்றி சொல்லணும். ரொம்ப தேங்க்ஸ். ஜாலியாக இருந்தாவோட நான் என்ன கருத்து சொல்லணும்னு சொல்லிட்டு அதையும் கேட்டுக்கிட்டீங்க. இதில் வந்து முழுமையான பேசுறது அவங்க போடுவாங்களே இல்லை எனக்கு தெரியாது. அப்படி இருக்க கட்டத்தில் ஏதோ அவங்களுக்கு கிபிஐ ஏற்றுற மாதிரி இருக்கோ அதை அவங்க போட்டுக்குவாங்க. அப்படி இருக்க கட்டத்தில் அட்லீஸ்ட் ஒரு இளைஞராக இருந்து
அவரால் முயற்சி பண்ணி தன் திறமையை காமிக்காத ஒரு இடத்தையே ஒரு தனி முறையில் அவரை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதுதான் இளைஞர்கள் நீங்கள் எடுத்துக்கணும். உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் கரெக்டாக செய்யுங்க. ஆனால் அவர் ஒரு இடத்துல வேலை செஞ்சாவோட அவரும் மேலே வரணும், எனக்கு என் மூலியமாக எனக்கு நன்மை படணும், அது மூலியமாக பல பேருக்கு நல்லது செய்ய முடியும்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுத்துக்கிறாங்க. அதனால் நீங்களும் அந்த முயற்சி விட்டுறாதீங்க. அதுக்கு அவருக்கும் அவர் டீமுக்கும் அந்த நேரத்தில் குட் லக். தேங்க்ஸ் ரத்து. முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கும் தேங்க்ஸ். ஏன்னா உண்மையாக நான் உங்களோட ப்ரொஃபைல் பார்க்குற மாதிரி தான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நீங்கள் வாரத்தில் நான் நினைக்கிறேன் வாரத்தில் 7 நாள் ஆனால் நீங்கள் 8 நாள் வேலை செய்கிறீங்கன்ற மாதிரி அன்னாட எங்கேயாவது போயிட்டே தான் இருக்கீங்க. காலையில் பார்த்தா கேரளில் இருக்கீங்க, மத்தியானம் பார்த்தா மாரான் கோயிலுக்கு போகிறீங்க, மறுநாள் காலையில் பார்த்தா சுங்கைசிப்போர்ட் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்ற மாதிரி அப்படியே பிஸியாக தான் சுற்றிட்டு இருந்தீங்க. அவரோட பிஏ கூட இந்த கேமரா பின்னால் தான் உட்காந்துருக்காரு. அவர்கிட்டயே நான் பேசும்போது அவர் முதல் நாள் நான் கேட்கும்போது நீங்கள் பாருங்கள் ப்ரோ டத்தோட ஸ்கெட்யூல்னு அனுப்புனாங்க. பார்த்தா காலையில் இங்கே இருந்துச்சு, மத்தியானம் சவுத்தில் இருக்கார், நைட் நார்த்தில் இருக்காருன்ற மாதிரி பறந்துக்கிட்டே இருந்தார். அப்போ நானே சொல்லிட்டேன் ப்ரோ நீங்களே பாருங்கள் அவர் எப்போ ஃப்ரீயாக இருக்காரோ நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள், நான் உங்ககிட்ட சொல்கிறத நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் அந்த டைமுக்கு அக்காமடேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. ஸோ இந்த ஷூட் கூட நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை காலையில். லைக் நான் நினச்சேன் ஞாயிற்றுக்கிழமை பாருங்க அவர் லைக் அவர் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் நான் ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயாக என் ஃபேமிலியோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணவர் பார்த்தா என் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு. ஸோ அதுக்கு முதல்ல ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரத்து. டைம் அலோகேட் பண்ணி எங்களுக்காக வந்து இந்த எவனோ பேசுகிறான் இந்த பாட்காஸ்ட்லாம் நான் ஏன்டா போகணுன்ற மாதிரி நினைக்காம வந்து எங்களுக்காக பேசி என் இவ்வளோ நல்ல விஷயங்கள் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்ன அந்த பாட்காஸ்ட் நீங்கள் அந்த விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணோன்னு எனக்கே ஆச்சரியமாச்சு. ஐயோ நம்ம சேனலில் பார்த்து ஒருத்தர் அப்படிலாம் இருக்காது, நம்ம சேனலில் பார்த்து இன்ஸ்பயர் ஆகிடணும்னு நீங்கள் நான் சொல்ல வரல. பட் இருந்தாலும் நம்ம சேனலில் எப்படிலாம் நடந்திருக்கு பாருங்கன்றது ஒரு பெரிய விஷயந்தான் அப்படின்னு. கண்டிப்பாக நல்ல மனசோட யார் என்னை கூப்பிட்டாட நான் போவேன். நல்லது, அதுதான் முக்கியம். இந்த இடத்துல 2 விஷயம் புரிவாயிருக்கு. என்னென்னா நான் எனக்கு நல்ல மனசுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் அப்படி தான் நல்ல மனசோட தான் எல்லாத்தையும் கூப்பிட்றேன் அப்படின்னு ரத்தம் சொல்கிறதே நீங்கள் நம்புங்க அப்படின்னு. நான் சொன்னதான் யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு. ஆனால் உண்மையாக ரொம்ப நம்புவாங்க. ஆமாம் கண்டிப்பாக ரொம்ப 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 தேங்க்ஸ் ரத்தம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் உண்மையாகவே வரும்போதே கொஞ்சம் பயத்தோடு தான் இருந்தேன். ஏன்னா லைக் அதான் லைக் ஆரம்பத்தில் சொல்கிற மாதிரி நம்ம இன்றைக்கி சாதாரண ஆளை பேட்டிக்கு அனுப்புறதுல வரப்போகிறது ஒரு ரத்தோ. நம்ம எதாவது சீலாப்பா கேட்டோம்னா நடுவில் எழுந்திரிச்சு போயிடுவாள், தம்பி நீலாம் இந்த கேள்விலாம் நீ ஏன்டா கேட்குற அப்படின்ற மாதிரி எதாவது சொல்லிடுவார்ன்ற பயத்தில் தான் இருந்தேன். மேபி முகத்தில் தெரிஞ்சிருக்காது, ஆனால் வயிற்றுக்குள்ள உண்மையாக கடமுடான்னு சத்தம் இருந்துச்சு ரத்தோ. கொஞ்சம் பயமாக வந்தோடனே அதை நோட்டீஸ் பண்ணிட்டேன். ஆமாம் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் போகிற ஃப்ளோவில் எனக்கு நல்லா இருந்துச்சு. நீங்கள் உண்மையாக ரொம்ப நல்லா பேசுனீங்க, அதனால எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரத்தோ. கேள்வி கேட்குறது உங்களோட ஏன் உரிமை, பதில் சொல்லாமல் இருக்குது என்னோட கடமையாக இருந்தாட. ஆனால் எல்லா கேள்விக்கு பதில் சொன்னவர் தான் மனிதன். ஆமாம் அதனால் நான் மனிதன் அவர் வைக்கிட்டேன். உண்மையாக கண்டிப்பாக எல்லா கேள்விக்கும் உண்மையாக பதில் சொன்னாருங்க. ஏன்னா அவர் சொன்ன மாதிரி நான் எதையுமே கட் பண்ணாமல் ஃபுல்லாகவே போடுறேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு. ஏன்னா அவர் சொன்ன விஷயம் எல்லாமே திடிக்கிடும் தகவல் மாதிரி இருக்கும். சில பேருக்கு போய் நச்சுன்னு உழுவுற மாதிரி இருக்கும். ஸோ கேட்குறவங்க எல்லோரும் கேளுங்க. பட் அது யார் என்னத்துக்கு சொன்னார்னு கேட்குறவங்களுக்கு தெரியும், அவர் நம்மளை பற்றி தான் பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி. ஸோ வீடியோ எபிசோட் வரும்போது எல்லோரும் பாருங்கள். அடுத்த வாரம் திரும்பி இதே மாதிரி இன்னொரு கெஸ்ட்டோட இன்னொரு எபிசோட நான் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பை பாய். ரொம்ப தேங்க்ஸ் ரத்து. தேங்க்யூ. I want to reach 1 million likes. So please sarapakara.